ராத்திரி ஒருத்தர் உருவாக்கப்பட்டிருக்கிறார், ஒருத்தர் தோன்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படுத்துறதுக்காக ராமலிங்க சாமி என்ன சொன்னார்னா, அங்கே நான் ஏதும் இல்லாமல் போயிட்டேன், அந்த ஒரு ஜோதி தான் இந்த உலகத்துக்கே மையம், அந்த ஜோதியிலேருந்து தான் நான் வந்தேன், நான் திருப்பி அதே ஜோதியில் போய் ஐக்கியமாயிக்கிறேன். வேதம், மந்திரம், பூஜைகள் இந்த மாதிரி வழிபாடுகளில் உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும் நீ அடைவாய். நீ எதை அடையப்பட வேண்டுமோ அதை அடைய முடியாது. வேட்டி கட்டியிருக்கலாம், வேட்டி கட்டாமையும் இருக்கலாம், அவன் அழுக்கா இருக்கலாம், அவன் குளிச்சுட்டு இருக்கலாம். எவன் ஒருவன் இந்த மாதிரி ஒரு ஞானத்துக்காக தேடுதலுக்குள்ளே இருக்கிறானோ அந்த வேர்க்கையோடு இருக்கிறவனுக்கு நான் ஒரு தென்றல் காற்றாக இருந்து பணி செய்வேன். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றவர் கிடைச்சிட்டார்னா அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த சூழல்லையும் உங்ககிட்ட டிஸ்கஷனே நடத்தாமல் உன்னை வழி நடத்துவார். நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த குழு வச்சுருக்கிற வீட்டில் அவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷமாக அவங்க அடைவாங்க. ஆனால் ஒரு பார்வதியோ அதுக்குள்ளே வச்சுருக்க அந்த கொழுவில் வச்சுருக்க அந்த பொம்மையில் அவங்க சொல்கிறவங்களோ அவங்க அதை அடைகிறாங்களா, அது செய்கிறாங்களாங்கிறது இல்லை. ஆனால் கடைசியாக இந்த மாதிரி சில பொருட்களை கண்டுபிடிச்சவனால எது மெய்யான பொருளோ அதை கண்டுபிடிக்கவே முடியும். இதுக்குள்ளே பூஜை புனஸ்காரம்லாம் யாரையும் நம்ம குறையாக சொல்லலை. அது அவங்க சந்தோஷத்துக்காக இறைவன் என்ன நினைக்கிறார்னா, அவன் சந்தோஷமாக இருக்கிறான், அவன் நாம் என்ன பண்ண முடியும், சரி மகிழ்ச்சி கொண்டாடிட்டு போ. அவருக்கு என்னன்னா அது அந்த இறையோட இசையாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் இசையாகவே மட்டும் கேட்குது. இங்கே அவன் என்ன நினைக்கிறான்னா, இறைக்கு தொண்டு செய்கிறோம், ஞானிக்கு தொண்டு செய்கிறோம், தொண்டும் செய்யலை பண்டும் செய்யலை. 10 நாள் இங்கே இருந்தனா உன்னுடைய வாழ்க்கையில் சுவாசம் உடல் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். புரியுதுங்களா? நான் வர வச்சேன்ல, அது மாதிரி போக வச்சுருவேன். அவனாக போயிட்டானா ஆசீர்வாதத்தோடு போனான்னு அர்த்தம். நானாக போனால் 2 குத்தி அனுப்புவேன். அந்த உணர்வற்ற நிலையை தான் இறைவன்னு வணங்கணுங்கிறான். கடவுள் இறைவன்கிறது ஒரு பேர் வச்சுருக்குறோம். எதுவுமே கேட்காம இருந்தால் தான் அது பேர் மௌனம்னு பேர். ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தால் அது பேர் மௌனம் கிடையாது. செங்கல் சிமெண்ட் மாணிக்க வாசகன் கோயில் கட்டினான்னா கோயில் வெளியில் கட்டலைங்க, அவனுக்குள்ளே கோயில் கட்டினான். பல்வேறுபட்ட தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த வெட்ட வெளியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, உனக்குள்ளேயே ஒரு சிலையை நான் பிரதிஷ்டை பண்ணுறேன்னு அந்த சிலை எதிரானா உன் உயிர் கலையை கொடுத்துட்டாரு. நான் போய் எங்கேயாவது மரத்தடியிலே தூங்கிக்கிட்டு என் வீட்டுக்கு கட்டில் கீழே படுத்து கிடந்தேன்னா என்ன பிரயோஜனம்? பிற தண்ணிகள் தாகம் தீர்க்கும், என் தண்ணி தாகமே வராது. அதான் ஞானஸ்தானம். அதான் அந்த 9 ராத்திரி ஒருத்தர் உருவாக்கப்பட்டிருக்கிறார், ஒருத்தர் தோன்றி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படுத்துறதுக்காக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை சார்ந்தவர்கள் அவருக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்கல்ல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு அனுபவத்தெல்லாம் பெற்றிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு மேலே ஒரு அனுபவம் பெற்ற ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் மேலே வர முடியாததை உணர்ந்துக்கிட்டு உங்களுக்கு அவர் காட்டி தர்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். தியானத்துக்குள்ளே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ பேர் சமாதியில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஞானிகளாக அப்படி இருந்திருக்கிறாங்க, மகான்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ கடலுக்கு மேலே இருப்பாங்க அவங்க. அப்போ கடலுடைய ஆழத்தை கீழே அவங்களால போக முடியாத சூழ்நிலை. அப்போ கடலுக்கு ஆழத்தில் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் நான் ஆழத்தில் அமர்ந்திருக்கிறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த மாதிரிப்பா விஷயம் அப்படின்னு அவருக்கு காட்டி கொடுப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, காட்டி கிடைக்கப்படாத மக்களுக்கு அவர் அதை ஞாபகப்படுத்துவார். இந்த மாதிரி என்னுடைய செயல் வடிவம்னு. இப்போ தியானம் பண்ணுற யாருமே நான் இறைவனை அடைந்தேன், இறைவனை பெற்றேன், இறைவன்கிட்ட நான் போயிட்டேன் அப்படிங்கிறதோட இறைவன் தான் எனக்கு அடையிறதுக்கு வழிகாட்டினாரு, இறைவனால தான் நான் அடைஞ்சேன், இறைவனால தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அப்போ அந்த 7 திரைக்குள்ளே விலகி அங்கே ஜோதிக்குள்ளே இருக்கிறத அந்த செயல் வடிவத்தை என்ன அவர் மெயின் பண்ணார். ராமலிங்க சாமி என்ன சொன்னார்னா, இதுதான் வெட்டவெளி தத்துவமாக இருக்கிறதுக்குள்ளே என்னன்னா, அங்கே நான் ஏதும் இல்லாமல் போயிட்டேன், அந்த ஒரு ஜோதி தான் இந்த உலகத்துக்கே மையம், ஒட்டுமொத்தமான அண்ட சராசரத்துக்கே மையம் அந்த ஒரு ஜோதி தான். அந்த ஜோதியிலேருந்து நான் வந்தேன், நான் திருப்பி அதே ஜோதியில் போய் ஐக்கியமாயிக்கிறேன் அப்படிங்கிறது அதுதான் எல்லா வடிவத்துக்குள்ளே இருக்கிறது.
அப்ப ஆன்மாவாக இருக்கும்போது நீ வந்து சமாதி அப்படின்னு ஒரு நிலை சொல்றல்ல, சந்திரக்கலை சூரியக்கலை பயன்படுத்தி உன்னோட உள்ளுள் ஒடுக்கமா ஆகிற நீ ஒரு சமாதி நிலையை ஏற்ற அப்படிங்கன்னா, சமாதியில என்னன்னா உன் உயிரை, உன்னுடைய செயலை, உன்னுடைய சுவாசத்தை உள்ளே ஒடுக்கிக்கிட்டு நீ அங்க அமர்ற. ஆனா அது 7வது திரைக்க நீ போய் அந்த ஜோதியை காண முடியாது. அப்ப நீ 7வது திரை ஜோதி என்பது அதுக்குள்ள ஐக்கியம் ஆகுறது அப்படிங்கிறது என்னன்னா, தன்னுடைய உயிரையே ஜோதியா மாத்துறது. புரியுதுங்களா? அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த காற்றையே எப்படி சந்திரனையும் சூரியனையும் இருக்கிறது, சந்திரக்கலையை உள்ள ஒடுக்கி சூரியனாக இருக்கும்போது அங்க என்னன்னா ஜோதியாக மாறும். அதுதான் ஜோதி தரிசனம், ஜோதி அப்படிங்கிறது. அப்ப அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, தன்னுடைய உயிரையே ஜோதியா மலர வச்சதுனால எப்படி ஜோதியா மலர்ந்தாங்க, ஜோதியா எப்படிங்க ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, அந்த ஜோதியா இருக்கிறது அதுக்கு வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது, அதை காட்டி கொடுக்குது. அப்ப தொடர்ந்து தியானித்துக்கவும் அவனுக்கு தியானிக்கல அவன் அந்த ஜோதி இவனை தியானிக்க வைக்குது. அது இவனை வழி நடத்துது, எல்லா விஷயங்களையும் அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. அதுக்கான வழிகளையும் வழிமுறைகளையும் அது காட்டும்போது கடைசியா அவன் எல்லாம் கடந்து வந்து 6-7 திரைகளை விலகிட்டு எங்க ஆகிறான்னா, அந்த ஜோதி இருக்குல்ல அதுக்குள்ள போய் ஐக்கியமாயிக்கிறான். அவன் ஜோதியை பார்க்கிறான், ஜோதிக்குள்ள ஐக்கியமாகறான். அப்ப அங்க ஏதுமற்ற நிலைக்குள்ள போயிடுறான். அப்ப அங்க ராமலிங்க சுவாமியே இல்லை, வெட்ட வெளியா இருக்கிற ஒரே ஒரு ஜோதி தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ராமலிங்க சாமியை தனியா போய் தேட முடியாது. புரியுதுங்களா? நீங்க 7 திரையை விளக்காத வரைக்கும் ராமலிங்கன்னு ஒருத்தர் இருப்பாரு. 7 திரையை விளக்குனதுக்கு அப்புறம் அவர் இருக்க மாட்டார். அங்க ஒரு நெருப்பு தான் இருக்கும், அங்க ஒரு சுடர் தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த சுடரை நீங்க ராமலிங்க சுவாமின்னு சொல்லலாம், வெட்டவெளின்னு சொல்லலாம். அந்த சுடர் தான் மாணிக்க வாசகர் வான் கலந்தேன்னு சொல்ற சுடரும் அதுதான். அப்ப அதுக்குள்ள தனிப்பட்ட முறையில எந்த பேரோ எந்த விஷயமோ கிடையாது. அப்ப அந்த ஒரே ஒரு சுடருக்குள் போய் இணைந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது. அப்ப அந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உயிர் துளிகளும் ஒரு நாள் அந்த சுடருக்குள்ள இணையறதுக்காக தான் இந்த இவ்வளவு பெரிய பரிச்சயமான செயல்கள் வடிவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அந்த நெருப்பை என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜோதிக்கு அது பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அது கடவுளும் இல்லை இறைவனும் இல்லை, அதுக்கு பேரும் இல்லை, அதுதான் ஒன்றும் இல்லாத ஒரு செயல் வடிவம் அப்படிங்கிறது. அது என்னன்னா, பேரை எரிச்சிருச்சு, உடலை எரிச்சிருச்சு, தன்னுடைய உயிரை எரிச்சிருச்சு. அப்ப அது என்னவா இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க பார்த்துக்கங்க. இப்ப அதுதான் வந்து சொல்றாது, அந்த மின்சாரத்தை நம்ம கையில பார்க்க முடியாதுன்னா அணு தோள்களை கையில் பார்க்க முடியாது, அது காற்றோட வேற மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். அப்ப அசையாமலே இருக்கும்போது ஒரு பெரிய பணியை அது செய்ய முடியும்னு ப்ரூவ் பண்ணி காட்டிடுச்சு. இப்ப நம்ம அசைகிறோம், வேலை செய்யறோம், அது எந்த அசைவும் இல்லை, அசைவற்ற நிலையில, உணர்வற்ற நிலையில, காற்றை கூட சுவாசிக்காத நிலையில, மேல ஆக்சிஜன் இல்லைங்கிறாங்கல்ல, காற்றையே சுவாசிக்காத நிலையில இந்த அண்டத்துல ஒண்ணு இருக்கு. ஆனால் அதோடைய தன்மை இருக்குல்ல, அது சுவாசிக்காமே இருக்குல்ல, எதுவுமே செய்யாம இருக்குல்ல, உணர்வற்ற, அந்த உணர்வற்ற நிலையில இருப்பதால் எல்லாத்தையும் உருவாக்க முடியுதுங்கிறது தான் உண்மையான கண்டுபிடிப்பு. அப்ப இந்த உலகம் இயங்குகின்ற பொருளால் கண்டுபிடிக்கப்படலை. இப்ப இந்த உலகம் இயங்கிறதுக்கு ஒரு பொருள் சுழலுது. இப்ப நீங்க நம்ம வாழ்றதுக்கு பூமி சுழலுது. நம்ம உருவானதுக்கு அந்த ஏதுமற்றவனா ஒருத்தன் இருக்கான்ல, எதுவுமே இல்லாத ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவன், இந்த படைப்பதற்கு காரணமாக இருந்தவன் அவன் தான். அப்ப இதுதான் செயலாக வச்சு ஒரு அனுபவத்தை கூறுறது. அப்ப அந்த சமாதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜையும் கூட ஒருத்தருக்கு அந்த காலகட்டத்தில் அதுக்கு மேல கிடைக்க முடியலைன்னா அவருக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த வெட்ட வெளியாக இருக்கிற அந்த ஜோதியாக இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா உணர்த்தி, நீங்க அமர்ந்துக்க, நீ அங்க அமர்ந்துக்க, இறை செயல்ல உன்னை இறைவனா தான் எல்லாரும் வழிபடுவான், போவான், வருவான், எல்லாம் நடக்கும். பின்காலத்துல நாம வந்து திருப்பி என்கிட்ட நீ ஐக்கியமாகறதுக்கான ஒரு சூழலை நம்ம உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து அங்கதான் அதுக்கு கொடுக்கப்படுது. அப்ப இதுதான் அதோடைய செயல் வடிவமா இருக்கு. இப்படி ஒருத்தன் ஜோதியாக தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு சில நாட்கள்ல அவங்க வெளிப்படுத்துறாங்க. நான் ஒரு ஜோதி, நான் அந்த மாதிரி ஜோதியா மலர்ந்தேன். அப்ப பல நாள் வந்து அவர் வந்து அந்த இரவுகளில் 9 இரவுகள்லையும் அந்த மௌனம் இருட்டா இருக்கிறாரு.
ஒரு நாள் திடீர்னு அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சம் தெரிஞ்ச நாள் தான் இந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். புரியுதுங்களா? ஃபுல் இருட்டு, கும்மு இருட்டு. கும்மு இருட்டில் ஒரு நாள் 9 நாளும் கடந்தாச்சு. ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு ஜோதி தெரியுது. அதை கொண்டாடுறதுக்கு, அதை வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதை கொண்டாட்டமாகவோ வணங்குதலாகவோ பூஜையாகவோ எடுத்து போனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நல்ல கவனமாக வச்சுக்கணும். பூஜையில் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறது இல்லை. பால் ஊற்றி தயிர் ஊற்றி பூஜை பண்ணுறோம். அப்புறம் 9-10 வகையான அபிஷேக பொருளை போட்டு பூஜை பண்ணுறோம். அப்புறம் மலர்களை அது மேலே வைக்கிறோம். அப்புறம் சுண்டல், பொங்கல், இதெல்லாம் அவருக்கு சைவத்தில் இருக்கிற என்னென்ன செயல் இருக்குதோ அவிச்சு வைக்கிறோம். இதில் எதுவுமே எனக்கு காட்டியதில் இறைவன் ஒரு பொழுதும் இதை ரியாக்ட் பண்ணுறதில்லை. அப்போ இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, நீ செய்கிற வேலைகளுக்குள்ள இறைவனுக்காக இந்த தொண்டூரியம் செய்கிறோம், இறைவனுக்காக பூஜை செய்கிறோம், இறைவனுக்காக படைக்கிறோம், இறைவனுக்காக மலர வைக்கிறோம் அப்படின்னு நீ மகிழ்ச்சி அடைகிறாய். நீ தான் சந்தோஷப்படுற. அவருக்கு அந்த சந்தோஷம்லாம் கிடையாது. அப்ப அங்க உன்னுடைய மகிழ்ச்சிக்காக மனிதன் சந்தோஷம் அடைவதற்காக இப்ப நான் சந்தோஷம் அடைகிறேன் பூஜை பண்ணி, அதை பார்க்கறான்ல அவனும் சந்தோஷம் அடைகிறான். அப்ப அவனுக்குள்ள என்னன்னா, நீங்க அந்த பொருளை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படிங்கும்போது மீண்டும் மீண்டும் அவனுக்குள்ள சந்தோஷத்துக்குள்ள ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இந்த சுழற்சியில ஒரு பொருள் ஒருத்தனுக்கு கிடைக்கும், அதுங்கிறது இயல்பான ஒரு செயல். ஆனால் சந்தோஷத்தை அவன் இங்க சந்தோஷம் அடைஞ்சுக்கிறான், ஒரு செயல் பண்ணிக்கிறான். அந்த பொருள் அந்த சுழற்சியில அவன்கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆல்ரெடி அவனுக்கு பிரகாசமா இருக்கு. ஆனா இந்த பூஜையினால தான் அந்த பொருள் கிடைக்குதுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த பூஜையை பண்ணாதவன் இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறான். எத்தனையோ நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற கோவில்களை அடிச்சு உடச்சி தள்ளி நொறுக்கி இருக்கிறான். அவன்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல போற வழிபோக்கன் கிடையாது, இந்த தேசத்தை ஆண்டவன். எத்தனையோ சிலைகளை அடிச்சு நொறுக்கி இருக்கிறான், எத்தனையோ நம்மளுடைய வரலாறுகளை கொளுத்தி இருக்கிறான். யார் கொளுத்துனான்னா வழிபோக்கன் கிடையாது, அவன் இந்த தேசத்தை ஆண்டவன். அப்ப இறைச்சி சாப்பிட்றவன் என்ன சொல்றான், நீ இறைச்சி சாப்பிடாத இறைவனை நீ என்ன மாதிரி நினைச்சு சந்தோஷமா இருக்கிறியா, அதே சந்தோஷத்துல நான் இருக்கிறேன்ட்டான். புரியுதுங்களா? இப்ப இந்த பூமியோட சுழற்சியில உனக்கு என்ன கிடைக்குமோ, ஆகாயத்தோடைய வெளிப்பாட்டிலேருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கும். ஆனா நீ இந்த பூஜை மந்திரத்திலாம் என்ன நடக்குது அப்படின்னா, நீ மகிழ்ச்சி அடைகிறாய். ஒண்ணு, நீயே மந்திரம் சொல்லி தந்திரம் சொல்லி எந்திரத்தை வச்சு உன் மனதை நீயே கட்டுப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி, இவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். ஒரு கும்பாபிஷேகத்துக்குள்ள நீங்க போய் கவனிச்சிங்கன்னா, அங்க அந்த கோவிலும் அந்த கும்பமும் மகிழ்ச்சி அடைகிறதில்ல, நீங்க தான் மகிழ்ச்சி அடைகிறீங்க. அப்ப அதை பார்க்கும்போது ஒரு புண்ணியம்பா, சந்தோஷம்பா அப்படின்னு குடும்பத்தோட ஒரு சிரித்த இன்முகத்தோட நீங்க இருந்து அதை கண்டு கழிச்சிட்டு அப்படியே போறீங்க. அப்ப ஒரு ஆலயத்துக்குள்ள நீங்க வரும்போது வெளியில எப்படி வேணாலும் இருக்கீங்க, உள்ள வரும்போது ஒரு பிளசண்டா நீங்க மாறுறீங்க. அங்க பிளசண்டா மாத்துறதை தாண்டி நீங்க பிளசண்டா மாறுறதுக்கு ரீசன் நீங்களே சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறீங்க, ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம இறைவனுக்கு சேவை செய்யறோம், இறைவனுக்காக ஒரு பெரிய காரியத்துக்குள்ள நான் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படிங்கறதா இதுக்குள்ள செயல் வடிவமா இருக்கு. அப்ப அந்த இடத்துக்குள்ள ஏதாவது இறை அலைவரிசை இருக்கும்போது, அது உங்கள் காற்றுக்குள்ள ஏதாவது போய் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்களோ ஒரு சின்ன நிகழ்வுகளோ உங்களுக்கே அறியாம நடக்குது. அதனாலதான் ஞானிகள் என்ன சொன்னான்னா, வேதம், மந்திரம், பூஜைகள், இந்த மாதிரி வழிபாடுகள்ல உன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும் நீ அடைவாய். நீ எதை அடையப்பட வேண்டுமோ அதை அடைய முடியாது, அடைய முடியாம போயிரும். ஒரு ஞானத்துக்கு பூஜை மந்திரமே உனக்கு தடையா போயிடும். எந்த ஞானத்தை, எந்த இறைவனை நீ அடையணும்னு நினைக்கிறியோ அந்த ஞானத்தை நீ அடைய முடியாம போனதுக்கு எது காரணமா இருக்குன்னா, உன்னுடைய மந்திரமும் எந்திரமும் தந்திரத்தாலே நீ அடைய முடியாம போயிடுவ. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இதற்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தனை நான் உருவாக்குவோம், அவன் தான் ஞானி. ஒரு கதவு செய்யறதுக்கு ஓப்பனா கிடக்கிற இடத்த ஒரு ஆசாரி உருவாக்கி மரத்தை செஞ்சு ஒரு கதவு வச்சிடறாருல, அந்த மாதிரி அவனை நாங்க உருவாக்கி இருக்கிறோம். அப்ப அவன் என்னன்னா, அவனுக்குள்ள இந்த சுவாசத்தை வச்சு என்ன செய்ய முடியும், எப்படி உருவாக்கி கொள்ள முடியும், எப்படி என்ன செயல்பட முடியும்னு ஒருத்தனை உருவாக்கி இருக்கிறோம். அவனை மாதிரி ஆட்களை நீ சந்தித்து அவனோட பிரயாணித்தனா அவன் உனக்கு என்ன பண்ணுவான்னா, எளிதா
இந்த பூஜை புனஸ்காரம் இந்த சந்தோஷம் இருக்குல்ல, மகிழ்ச்சி இருக்குல்ல, இதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவன் உருவாக்கி கொடுப்பான். அப்ப நீ எதுவும் செய்யாம அதிலிருந்து விடுபட்டு வந்து உன்னுடைய நோக்கம் என்னன்னா, நீ இறைவன், அந்த இறைவனுக்குள்ள இருக்கிற தன்மை இதெல்லாம் அடையறதுக்கு ஒரு வாய்ப்பை இந்த மாதிரி ஆட்கள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்படுத்தி கொடுப்பான். அப்போ அவன் எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அண்ட சராசரத்தை நான் போய் தொடர்பு கொள்ளலைங்கிறான். யாரோ ஒரு ஞானி வந்து நான் போய் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற ஆகாயத்தையோ இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற உயர்ந்த அலைவரிசையை நான் போய் தொடர்பு கொள்ள முடியாது. எனக்கு சாதாரண ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு நாள் அது தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. அப்போ வாய்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிருச்சுன்னா, அது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மை அடைச்சு அதை என்னை உருவாக்குனுச்சு. அப்போ நான் வந்து அதுக்கிட்ட போய் எந்த பிரத்யேகமாக கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கல, நான் போய் ட்ரைனிங் எல்லாம் போய் பண்ணிக்கல, எனக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுங்க அப்படின்லாம் நான் எடுத்துக்கல. ஆனால் அது வந்து என்னை வந்து ட்ரைனிங் கொடுங்க அப்படின்லாம் நான் எடுத்துக்கல. ஆனால் அது வந்து என்னை வந்து ஒரு செயல் வடிவத்தில் சூட்சமத்தில் என்னை உருவாக்குனுச்சு. எனக்கு ஒரு வழிவகையில் நான் செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் என்னுடைய வேலைகள் எல்லா பணிகளுக்கும் முழுமையாக அதுதான் காரணமாக இருக்குது. அதனால தான் அதை சிவன் நாராயணன் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் உடலில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி பருவ மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அதை ஞானிகள் வந்து அதை வந்து அலைவரிசைக்கு ஒரு பேர் சொல்கிறான். சிவன் ஒரு அலைவரிசையோ, நாராயணன் ஒரு அலைவரிசையோ, அதே மாதிரி வாழை பரமேஸ்வரி என்ற அலைவரிசையெல்லாம் பேரை சொல்லி அதை குறிப்பில் அவன் வந்து எனக்கு வந்து இவங்க உதவுனாங்க, எனக்கு ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னு அதை ஒரு கதாபாத்திரமாக அவன் வந்து சொல்கிறான். நான் பார்க்கல அது அலைவரிசை, ஆனால் அது வந்து எனக்கு ஒரு உருவத்தோடு இருக்கிற ஒருத்தர் கூட எனக்கு இப்படி செய்ய முடியாது. நான் அதனால தான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், என்னோட காணொலியிலே கூட கேட்டால் தெரியும். உருவத்தோடு இருக்கிற என் தாய் தகப்பனார் ஆசிரியர் கூட செய்ய முடியாத பணியை, சக மனிதர்களால் செய்ய முடியாத பணியை உருவம் இல்லாத நிறைய அந்த அலைவரிசைகள் நமக்கு உதவுனுச்சு, ஒரு பணி செஞ்சுச்சு அப்படின்றான். அப்போ இதை வந்து ஒரு உருவத்தோடு ஒப்பிடுறான். எப்படின்னா ஒரு கதாபாத்திரமாக ஒப்பிடுறான். இந்த மாதிரி ஒரு அலைவரிசை வந்து என்னை இரவு பகல் பாராமல் வழி நடத்துனுச்சு, எனக்கு ஒரு வழியை கொடுத்துச்சு அப்படின்னு அவனோட ஹிஸ்ட்ரியில் இந்த நான் இறக்க போகிறேன், நான் போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சொத்து பத்திரத்தெல்லாம் பிள்ளைக்கு மாற்றி கொடுப்போம்ல, இன்னாருடைய தந்தை என்னுடைய மகனுக்கு நான் இதை வந்து எழுதி கொடுக்குறேன், கிரயம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி அவன் எந்த மாதிரி அனுபவத்தை பெற்றிருக்கானோ அதை ஒரு பாண்டு பத்திரம் மாதிரி பத்திரம் எழுதுறான். புரியுதுங்களா? அவன் எழுதி அவன் வந்து யாருக்கு கொடுக்குறான்னா, தன்னுடைய மகன்கள் அப்படிங்கிற அந்த உலகத்தில் இருக்கிற ஆணோ பெண்ணோ எவனோ ஒருவன் என்னை தேடி வரும்போது, இதை எங்கேயாவது ஒரு இடத்துல படிக்கும் போதோ இதை உணரும் போதோ ஒரு நாள் அவனுக்கு என்ன தோணுன்னா, ஒரு நாள் ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறதுக்கு அவன் பத்திரம் எழுதி வச்சுட்டு போயிட்டான், சொத்து பத்திரம். இந்த சொத்து பத்திரம் யாருக்குன்னா, தனிப்பட்ட முறையில் நீல கலர் புடவை கட்டினவங்க, பச்சை கலர் புடவை கட்டினாங்க, மஞ்சள் கலர் புடவை கட்டினவங்க, வெள்ளை வேட்டி கட்டினவங்க, கருப்பு வேட்டி கட்டினவங்களுக்கு கிடையாது. வேட்டி கட்டியிருக்கலாம், வேட்டி கட்டாமையும் இருக்கலாம், அவன் அழுக்கா இருக்கலாம், அவன் குளிச்சுட்டு இருக்கலாம். எவன் ஒருவன் இந்த மாதிரி ஒரு ஞானத்துக்காக தேடுதலுக்குள்ள இருக்கிறானோ அந்த வேர்க்கையோடு இருக்கிறவனுக்கு நான் ஒரு தென்றல் காற்றாக இருந்து பணி செய்வேன். அது அவனை மேம்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொத்து வந்துடுறத, என்னுடைய பிள்ளைங்க ரொம்ப பெருசு, என்னோட சொத்து ரொம்ப பெருசு, அதனால நான் வந்து இதை வந்து என்னுடைய சொத்தை உங்ககிட்ட பேரா எழுதி வச்சுட்டு போயிடறேன்டா. சித்தர்கள் பாடல், ஞானியோட தத்துவம், ஞானியோட உபதேசம், ஞானியோட புத்தகம், பைபிள், குரான், கீதை, இது எல்லாமே இதுதான் பாண்டு பத்திரம் தான். இந்த பாண்டு பத்திரத்தை படித்து நீ முன்னேறி வந்துக்க, ஒரு செயல் செஞ்சுக்க, இதான் சொத்து. அப்பா உனக்கு என்ன கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு கேட்டால் இதான் கொடுத்துருக்கேன், இதை வச்சேன்னா அப்பாவை பார்க்கலாம், இல்லைன்னா அப்பாவை பார்க்க முடியாது, அப்பா மாதிரி அப்பாக்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் கிடக்க வேண்டியதான். நீ புரியுதா? அப்பா மாதிரி ஒருத்தரை நீ பார்க்கணுன்னா அப்பா எழுதி வச்சதை பாரு, இல்லை இதுதான் அப்படின்னா அது வேற மாதிரி மாறி போயிருங்கிறதுக்காக தான் இந்த வடிவத்தை அவங்க வந்து கொடுத்து ஒரு செயல் வடிவமாக அவங்க தோற்றி வச்சாங்க. அதே நேரத்தில் ஒரு ஞானி வந்து முக்காவாசி காலங்களில் பயிற்சியாக கொடுக்காம அவர்கிட்ட இருந்து ஒரு அலைவரிசை வெளிப்படும் போது, அவங்க வந்து எஞ்சிய காலங்களில் உட்காரும்போதோ நடக்கும்போதோ போகும்போதோ அவர்கள் வளருவார்கள். அப்போ அந்த ஞானிகிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னா, ஒருத்தர்கிட்ட ஏன் 10,000 பேர் 20,000 பேர் 1,00,000 பேர் வர்றாங்க, ஏன் வர்றாங்க அப்படின்னா,
அந்த அலைவரிசையை இவங்க வந்து சுவாசிக்கப்படணும்னு இறைவன் தீர்மானிச்சிடறான். இறைவன் என்ன தீர்மானிக்கிறான்னா, இவரை வணங்கக்கூடாது, இவரை பூஜிக்கக்கூடாது. இவரை வணங்குனீங்கன்னா அவர் கோயில் டெண்டுக்கு போயிடும், கோயில் செயலுக்கு போயிடும். இப்போ நான் உங்களை என்ன பண்ணியிருக்கோம், கோயிலேருந்து அவங்கள தூக்கியாந்து கூட்டியாந்துருக்கோம். நீங்கள் அங்கே கோயிலில் கருவறையில் பண்ணுற வேலையே இங்கே ஓடியாந்து ஒரு பழத்தை வைக்கிறது, அவர் கழுத்தில் பூவை போடுறது, மாலையை போடுறது, பூஜையை பண்ணுறது, புனஸ்காரத்தை பண்ணிங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி ஒரு களத்துக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ அவர்கிட்ட நீங்கள் போய் அங்கே உட்கார்றது என்னன்னா, அவர்கிட்டேருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே ஒரு காற்று வெளிப்பட்டு உனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு வேலை அப்படியே நடக்கும். சில பேருக்கு என்னென்னா மிஷின் ரொம்ப பழமையான மிஷினாக இருக்கும், நிறைய நெட்டு கலண்ட கிடக்கும். அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது நெல்லரைக்கும். புரியுதுங்களா? சில மிஷின் புது மிஷினாக இருக்கும், கறக்க புறக்கன்னு அரிச்சு அப்படியே பரவசத்துலேயே அப்படியே ஆழ்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மிஷின்லாம் கொஞ்சம் அந்த ஆக்டிவில் இருக்கிற மிஷின்கள் அப்படிங்கிற ஒரு செயலில் இருக்கும். இப்போ அடுத்தடுத்த ஒரு செயலுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒன்று இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த ஆன்மாக்களுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு செயல் போய்கிட்டே இருக்கும். பாகுபாடு இல்லாமல் போகும், எந்த காலவரையறையும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல். அவர் இவங்களுக்கு இத்தனை வீதாச்சாரம்னா அவங்களுக்கு அவர் கட்டுப்படுத்துறது இல்லை. அந்த பரத்தில் ஒரு ஜோதியாக இருக்குல்ல, அது வந்து இந்த காற்று எவ்வளோ வேகத்தில் வீசப்படணும்னு அதுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்கிறது. பொது இடங்களில் இருக்கும்போது இந்த மரம் எவ்வளோ தூரம் அசையுது, என்னுடைய அறையில் இருக்கும்போது எவ்வளோ தூரம் அசையுதுன்னு நான் நேற்று சொன்னேன். என்னுடைய அறையில் இருக்கும்போது மரமும் இருக்குல்ல, மேலே இருக்குல்ல, இலையும் ஆடுது, கீழே இருக்க வேரும் ஆடுது. இங்கே வரும்போது சில இலைகள் மட்டும் ஆடுது. அப்போ அந்த காற்றோட வீராச்சாரத்தை குறைத்து இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேரும் மரமும் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சுன்னா, இப்போ இதுங்களும் ஓவராக யாரும் போகாமல் அந்த பரவசத்திலே இப்படியே பந்தலை பார்த்துட்டே உட்காந்துருங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த வீதாச்சாரத்தை அடிப்படையில் தான் என்னன்னா போதனைகளா விஷயங்களை தாண்டி அவர்களுக்குள்ள என்னன்னா இங்கேருந்து அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக இத்தனை பெர்சன்டேஜ்னு அதுக்கு அப்படியே போகும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு கால கணக்கு, அந்தந்த ஆன்மாக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்கு. அப்போ அது அப்படியே அது ஒரு ரூட்டுக்கு அது அப்படியே பரவும். இப்போ ஒரு தோட்டத்தில் 50 செடி வச்சுருக்கோம்னா 50ம் ஒரே மாதிரி காய் காய்க்காது, வெவ்வேறு விதமாக காய் காய்க்கும். ஒவ்வொரு விதமாக அந்த செடியோட தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் பிறந்திருக்க 2 குழந்தைங்க 3 குழந்தைகள், ஒரு குழந்தை அப்படி இருக்கும், ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அதுதான் அதோட செயல்பாடுகள். அப்போ நீங்கள் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா மாணவருக்குள்ளேயும் உங்களுக்கு அந்த ஆன்மா அந்த செயல்பாடுகளில் இயற்கையாகவே அந்த வீதாச்சாரம் அதுவாகவே பிரிக்கப்படுது. ஒரு ஞானியே பிரிக்கப்படலை. அந்த இயற்கை சுழற்சியே இருக்குல்ல, எது உருவாக்குனுச்சோ அதுவே என்ன பண்ணிடுதுன்னா இவனுக்கு இவ்வளவு கிடைக்கும். இப்போ நீ உணர்ச்சி வசப்பட்டு நீ அள்ளி கொட்டிடக்கூடாது இவனுக்கு அப்படிங்கிறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா அதுவே வந்து இத்தனை வீதாச்சாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி விட்டுருது. ஆனால் சில நேரங்களில் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுது. என்ன பாஸ் பண்ணுதுன்னா, நான் வந்து ஒரு 10% ஒருத்தருக்கு வீதாச்சாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், நம்மளை உன்னை சந்திச்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வளரணும், அதனால் நீ வந்து என்ன பண்ணுறன்னா பிரத்யேகமாக அவங்களுக்கு இன்னொரு 25% போனஸ் மாதிரி தாக்கு, அப்போ அவங்களுடைய வளர்ச்சி தீவிரமாகும் அப்படின்னு எங்கேயாவது மெசேஜ் வரும்போது அந்த ஆன்மாக்களை தாக்கப்படுது. அந்த ஆன்மாக்கள் கொஞ்சம் வேற மாதிரி முற்றிலுமாக வளர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்போ ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த எல்லா சன்னியாசிகளுக்கும் வீதாச்சாரம் அடிப்படையில் தானாக இயற்கையிலேருந்து கிடைச்சிருச்சு. அப்போ அதே வரிசையில் உட்கார்ந்த நரேனுக்கு மட்டும் ஒரு போனஸாக தாக்கினா தான் இவன் வளர்ந்து இந்த கூட்டத்தை வழி நடத்துவான், அவனுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ நீ இதே வீதாச்சாரத்தை 5% 7% கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவன் இந்த காலத்துக்குள்ளே என்னன்னா அவனை வந்து அமைதிப்படுத்திக்க முடியும், வளர முடியாது. அப்போ அவன் இதுக்கு தான் வந்திருக்கிறாங்கிறத இவருக்கு மெசேஜை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ பாஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய வாழ்க்கையை யார், அவர் எதற்கு தோன்றினார், எதற்கு நம்மளை பார்க்க வந்தார், அவர் என்ன அது இப்போ அவருக்கு தெரியலை என்னன்னு. இப்போ இவருக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து அவர் வாயாலே நீங்கள் யாருங்கன்னு அவரை சமாதியில் அழுத்தி கேட்குறாரு. அவருக்கே தெரியாமல் அவர் சொல்கிறாரு நான் யார் என்னாருன்னு அவரே சொல்கிறார். புரியுதுங்களா? அவரே சொல்லி எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து மனிதனாகவே பேசுகிறார். யார்?
விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணர்கிட்ட இந்த சொன்னதெல்லாம் அவருக்கு தெரியல. உள்ள ஒரு அலைவரிசை பேசுனுச்சுல்ல, அது தெரியல. மீண்டும் வந்து இவர் எப்படி பார்க்குறாரு, இவர் உண்மையிலே குருநாதர் தானா, இவர்கிட்ட ஒன்று இருக்கா, அப்புறம் ஏன் இவர் உடலை இவர் பார்த்துக்க மாட்டாரு, அப்படியெல்லாம் அவருக்குள்ள பல டவுட்டுகள் இருந்திருக்கு. அப்போ இவர் என்னன்னா, இவருக்கு உணர்த்தப்பட்டதையும் ஒன்று வச்சு அவர் வாயாலேயே அவரை சமாதிக்கு ஆழ்த்தி ஒப்புதலையும் வாங்கிட்டார். சரி, இவர் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவரை இயல்புக்கு விட்டோன்னா அது எந்த அலைவரிசை வெளியில் வந்து தன்னை வெளிப்படுத்தணுச்சோ அது உள்ளே போய் ஒடுங்கிக்கிச்சு. திருப்பி அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திருப்பியும் உங்களால் ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு திருப்பி அது ஒரு நாள் பிரகாசமாக வெளிப்படும். இப்போ உங்களுக்குள்ள தியானம் பண்ணும்போது ஒரு காட்சியோ ஒரு ஒளியோ ஒரு வடிவமோ ஒரு செயல் வடிவமோ உங்களுக்கு தோன்றது என்னன்னா, என்றாவது ஒரு நாள் நான் வெளிப்படுவேன், அந்த வெளிப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அதை காட்டுது, அது சொல்லுது, அது வந்து வெளிப்படுது. அப்போ அதுக்குள்ள என்னன்னா, அது எந்த ஆண்டுகள் எப்படி வெளிப்படும், என்ன மாதிரி வெளிப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ சாமானியமாக சொல்ல முடியாது. அது வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம். அப்போ அதுக்கு என்னன்னா, அதை நிறைய பேரால் உணரவோ நிறைய பேரால் அதை பார்க்கவோ அதுக்குள்ள மிங்கிளாகவோ அது முடியலை. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இப்படி தான் கடந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அது உருவாக்கப்படும். அப்போ ஒரு ஞானிகிட்ட என்னன்னா, ஏன் அவரை போய் பார்க்கறதுக்கு மெயின் ரீசன், ஒரு குருவை வச்சுக்க அப்படின்னா, இந்த அனுபவத்தை பெறது ரொம்ப கடினம். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்கிறேன். அவ்வை சொன்ன மாதிரி பிறப்புலையும் மானிடனாய் பிறப்பது அரிதுன்னு சொன்ன மாதிரி, இந்த மாதிரி அனுபவத்தை பெறது ரொம்ப கடினம், ரொம்ப சவால். தியானம் பண்ணுறது சவால் கிடையாது, ஒரு அலைவரிசை வர்றது சவால் கிடையாது. ஆனால் அதை முழு அனுபவமாக மாற்றி அந்த எது இங்கே எஜமானா எது இறை சக்தியாக இருக்கோ அதோட தொடர்பு கொண்டு அதோட பேசுறதுக்கான ஒரு தருணம் அமையறதெல்லாம் ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் பெற்றவர் கிடைச்சிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, எந்த சூழல்லையும் உங்ககிட்ட டிஸ்கஷனே நடத்தாமல் உன்னை வழி நடத்துவார். அங்கே வந்து டிஸ்கஷனே கிடையாது, புரியுதுங்களா? அப்போ கிடைக்காத பட்சத்தில் தான் உங்களுக்கு டீச்சர் வாத்தியார் மாதிரி ஒரு ட்ரெயினர் கிடச்சி போடுறாரு. ஒரு வாத்தியார் ஒரு ஞானி வந்து ட்ரெயினராக இருக்க மாட்டார். இந்த மந்திரத்தையே படிச்சுட்டு உட்காந்துரு, இந்த ட்ரைனிங்கே பண்ணிக்கிட்டு அப்படின்னு பயிற்சி கொடுத்துக்கிட்டே கிடக்க மாட்டார். அவருக்கு தான் தெரியுமே, வந்து உட்காந்தாவோ நடந்தாவோ போனாவோ இங்கேருந்து ஒரு அலைவரிசை பாஸ் ஆகணும்னு அவருக்கே தெரியும்ல. அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒருத்தருக்கு இதுக்கு மேலே அலைவரிசை கிடைக்கக்கூடாது, அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்குது, அவரோட தன்மைகளில் மாற்றம் இருக்குது. 5 ஆண்டுகள் நல்ல ஞானியை பார்த்து கூட அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்திக்காமல் அவர் அதை தொழிலாக செய்யணும்னு விரும்பும்போது அவருக்கும் அந்த ஞானிக்கான தொடர்புகளை பிரபஞ்சமே கட் பண்ணி விட்டுருது. அப்போ பிரபஞ்சம் கட் பண்ணி என்னன்னா, அவரை சந்திக்கணும்னு இவர் நினச்சா கூட சந்திக்க முடியாத அந்த தொடர்பை ஏற்படுத்தாத அளவுக்கு பண்ணிடுது. அப்போ இவருக்குள்ள என்ன ஆகும்னா, அவரை பார்க்க முடியலைங்கிற ஒரு விரக்தி இருக்கும். அதே நேரத்தில் நமக்கிட்ட தான் ஒன்று வந்துருச்சு இல்லை, நாமளே அறிஞ்சு இன்னமா வந்து நாம் வந்து தனியாக ஒரு வேலை செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ளேயும் வந்து பல வகுப்புகளையும் பல போதனைகளையும் போட்டு தள்ளுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியும் நடந்து போகும், புரியுதுங்களா? இந்த மாதிரி பல்வேறுபட்ட ஒரு சூழல்கள் இருக்கு. அப்போ நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உபதேசங்களும் எப்படி கொடுத்துருக்காருன்னா, மறைப்பொருளாக ஒரு 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 விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த நவராத்திரி எல்லாம் ஒரு குழுவாக ஒரு பூஜையாக வச்சு நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த குழு வச்சிருக்கிற வீட்டில் அவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷமாக அவங்க அடைவாங்க. ஆனால் ஒரு பார்வதியோ அதுக்குள்ளே வச்சுருக்க அந்த கொழுவில் வச்சுருக்க அந்த பொம்மையில் அவங்க சொல்கிறவங்களோ அவங்க அதை அடைகிறாங்களா அது செய்கிறாங்களாங்கிறது இல்லை. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு இறைவனுக்கு மனம் இல்லை. ஒரு பார்வதியோ அதுக்குள்ளே வச்சுருக்க அந்த கொழுவில் வச்சுருக்க அந்த பொம்மையில் அவங்க சொல்கிறவங்களோ அவங்க அதை அடைகிறாங்களா அது செய்கிறாங்களாங்கிறது இல்லை. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஒரு இறைவனுக்கு மனம் இல்லைங்க. மனம் இல்லாதவன் மகிழ்ச்சி அடைய மாட்டான், புரியுதுங்களா? மனம்தான் மகிழ்ச்சி அடையும், மனம்தான் ஒரு பொருளை ரசிக்கும். மனம் இல்லாதது அந்த பொருளை ரசிக்காது, புரியுதுங்களா? ஒரு பொருளை நோக்கி இப்போ நான் ஒரு பொருளை நோக்கி போயிட்டே இருக்கிறேன், மனம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொருளை நான் நோக்கலை, இப்போ நான் இறைவனை நான் நோக்கலை, அப்போ என்னன்னா மனம் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பொருளை நோக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த அலைவரிசை தான் காரணம். அப்போ இறைவன் வந்து நான் அங்கே போகலை, இறைவனே வர்றார், அந்த அலைவரிசையை ஊடுருவுது.
அப்போ நான் போகும்போது நோக்கி போகும்போது எனக்குள்ள ஆசை இருந்துச்சு, நான் கடவுளை தேடி போகிறேன், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஞானி ஆயிடுவேன் அப்படின்னு நான் பஸ் ஏறி போகிறேன், ட்ரெயின் ஏறி போகிறேன், விமானம் ஏறி போகிறேன். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அந்த அலைவரிசையே உள்ளே வந்து என்னுடைய தேடுதல்கள் இருக்குல்ல, என்னோட செயல் இருக்குல்ல, இங்கே கடவுள் இருக்கார், இங்கே கடவுள் இருக்கார், எங்கேயும் இல்லை உனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மை தத்துவத்தை அது ஒரு நாள் காட்டி கொடுக்கு. நீ அலையப்பட்டதுக்கும் இது போனதுக்கும் ஒரு கால கணக்கு இருக்குது, காலத்தோட செயல் இருக்குது. அந்த காலத்துக்காக தான் இப்படி சுற்றி தெரிகிறாய், இப்படி ஒரு வேலை இருக்குது, அதுக்காக தான் இந்த மாதிரி உனக்குள்ள ஒரு ப்ராசஸில் இத்தனை ஆண்டுகளில் இந்த மாதிரி நீ சுத்தப்படணும் அப்படின்னு உனக்கு கணக்கு இருக்கனால தான் சுற்றின. அப்போ உனக்குள்ளே ஒன்று இருக்குங்கிறத உனக்குள்ள அது அந்த அந்த அலைவரிசை வந்து ஒரு நாள் உணர்த்த என்ன ஆகுதுன்னா நீ வந்து அதுக்குள்ளே ஆழ்ந்து வெளியில போறத தவிர்த்துக்கிற. புரியுதுங்களா? அப்ப ஒரு அலைவரிசை ஒருத்தரை மேம்படுத்தி அந்த உடலை ரெடி பண்ணி அவரை கொண்டு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீதாச்சாரத்தில் வளர்க்க ட்ரை பண்ணுது. இதுக்குள்ள எந்த ஞானிகளும் பிரத்யேகமாக அலைவரிசையை வச்சு தான் உங்களுக்குள்ள அந்த அலைவரிசை தான் உள்ளுக்குள்ள போய் அதுவே ஒரு பயிற்சியை உங்களுக்கே அதுவே கொடுக்குது, நாம கொடுக்கல. ஒரு இங்க இருக்கீங்க, ஒரு காற்று உள்ள போய் உங்களுக்கு உள்ளேயே யாரும் போக முடியாத இடுப்பு மண்டலத்திலேயோ இல்லை உங்களுக்கு மின் பக்கத்தில் இருக்கிற இதய பகுதியிலேயோ இந்த வயிற்று பகுதியிலேயோ கழுத்து பகுதியிலேயோ நெற்றியிலேயோ தலைப்பகுதியிலேயோ யார் போக முடியும்? அப்போ ஒரு அலைவரிசை போய் அந்த இடத்துக்குள்ளெல்லாம் ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தி அங்கே ஒரு வாகித்து உங்களுக்குள்ள என்னன்னா ஒரு வேற ஒரு வடிவத்தை அது ஏற்படுத்த அது செயல்படுது. இதுதான் அதோடைய செயலாக இருக்கு. அப்போ நாம வலுக்கட்டாயமாக அந்தந்த இடத்த நாமளே அதை சரி செஞ்சு அது பண்ணிடுவோம், அப்போ நமக்கு அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு இறங்கும்போது அந்த இறக்கத்தில் அந்த பயிற்சியில் கண்டுபிடிப்புகள் சில பொருட்கள்லாம் நமக்கு தென்படும். ஆனால் கடைசியாக இந்த மாதிரி சில பொருட்களை கண்டுபிடிச்சவனால எது மெய்யான பொருளோ அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணால் கண்டுபிடிச்ச பொருட்களை அபிமானத்தை வச்சுக்கிட்டு அந்த பொருட்களோட சுற்றி இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு உணர்த்தப்பட்டதை வச்சுக்கிட்டு கண்டுபிடித்த பொருளே கடவுள்னு எழுதி வச்சுட்டான் புத்தகத்தை. இப்போ அவனுக்கு அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று எழுதி ரைட்டிங் பண்ணி தள்ளி எஞ்சிட்டான். அப்போ அது மாதிரி புத்தகங்கள் கிடைக்கப்படும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தந்தையோடைய சொத்து பத்திரம் மாதிரி இருக்கிற புத்தகமும் கிடைக்கப்படுது, இந்த மாதிரி புத்தகமும் கிடைக்கப்படும் போது நீங்கள் இதையும் வச்சுக்கிட்டு அதையும் வச்சுக்கிட்டு வலது கையிலையும் இடது கையிலையும் 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நீங்களே பயிற்சி பண்ணி ஒரு இறைவன் அடைய ட்ரை பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் தந்தை வழி காட்டுறதுபடியும் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ இதில் உங்களுக்குள்ள ஒரு குழப்பமும் வெற்றிடமும் அவ்வப்போது மாறி மாறி ஏற்பட்டுக்கிறது தான் இங்கே நடக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற சூழல்களும் செயல் வடிவமும் இருக்கு. இப்போ ராமகிருஷ்ணர் பிரத்யேகமாக அவருக்கு பயிற்சி கொடுக்கல விவேகானந்தர், புரியுதுங்களா? கண்டறிந்துட்டு நீ எப்படி வளருவ, என்ன மாதிரி சூழல் அப்படிங்கிறத நம்மளை பாரு போ அப்படிங்கிறது ஒரு செயல். அதே மாதிரி கடுமையான சந்நியாசத்துக்கான ஒரு ட்ரைனிங் கொடுத்தார். சந்நியாச பரம்பரைனா என்ன செயல்னு. அப்போ சந்நியாச பரம்பரையிலேயே சந்நியாசத்துக்கு உரியவனை பிடிச்சி தான் நம்ம பழக்க முடியும். சந்நியாசத்துக்கே இல்லாதவனை ஒருத்தனை பழக்கினீங்கன்னா ஒரு நாள் அவன் ஹார்மோன் சேஞ்சில் அவன் கல்யாணம் பண்ணிட்டு நின்றுவான் குருநாதருக்கு முன்னாடியே. புரியுதுங்களா? என்ன என்னாலலாம் முடியலை குருநாதா, அந்த மாதிரி முடியலன்னு சொல்லுவான். இல்லைன்னா இவ தான் அந்த இறை தேடுதலுக்கு கரெக்டான ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால இவ உதவியா இருப்பான்னு இவளே பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாரு. அப்போ குருநாதர் என்ன சொல்லாரு, சரிப்பா நீ போப்பா அப்படின்ட்டுவாரு. அப்போ அவருக்குள்ள என்ன பிரச்சனைனா இவன் சன்னியாசத்துக்குரியவன்னு தெரியாமையே ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாரு. புரியுதுங்களா? அதுதான் பிரச்சனை. அப்போ அவரே என்ன பண்றாருன்னா அதுக்குள்ள விழுந்து அவரு 2-3 கல்யாணத்தை பண்ணிக்கிறாரு உள்ளுக்குள்ளே. புரியுதுங்களா? அதான் குழப்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு பஞ்சாயத்து ஆகி போய் பிரச்சனை ஆகி போயிடுது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு அது ஒரு வேலை செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மை தத்துவம். அதனால இதுக்குள்ள பூஜை புனஸ்காரம்லாம் யாரையும் நம்ம குறையா சொல்லலை. அது அவங்க சந்தோஷத்துக்காக இறைவன் என்ன நினைக்கிறாருன்னா அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவன் நாம் என்ன பண்ண முடியும், சரி மகிழ்ச்சி கொண்டாடிட்டு போ, ஒரு செயல் செஞ்சுட்டு போ. ஆனால் இதையே செயல்னால ஒருவன் ஒரு விஷயத்தை பெற முடியாது. புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த நம்ம திருவண்ணாமலையில அவரோட ஆசிரமத்தில் இந்த நவராத்திரியை கொண்டாடுறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மந்திரம் கிடச்சி
அவர் வந்து அதுலேருந்து அந்த ஞானத்துக்கான அவரை யாருன்னா அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்கு. அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெளிச்சம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெளிச்சங்கிறதுலே பல்வேறுபட்ட வெளிச்சங்கள் இருக்கு. அதில் ஒரு வெளிச்சம் அவருக்கு கிடச்சிருக்கு. அப்போ அவருக்குள்ள அந்த வெளிச்சம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவருக்கு சுவாசம் மாறுனுச்சு. அவர் வந்து பூஜை கிடையாது, அது ஒரு சவுண்டா, அது வந்து யாரால கொடுக்கப்பட்டுச்சோ, அது யாரால கொடுக்கப்படுறதுன்னு இருக்கு. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, இதை சொல்லும்போது எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, இதை சொல்லும் போது இவனுக்கு சந்திரக்கலையும் சூரியக்கலையும் ஒரு செயல்படும். அப்போ அவனுக்கு சித்திக்கும், அவனுக்கு ஒரு வாகிக்கும். அவன் போய் தியானத்துக்குள்ளே போய் சும்மா அப்படி உட்காரும் போதோ, இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ரோட்டில் நடக்கும்போதோ அவன் காற்று மாறும் அப்படிங்கிறது. அந்த சவுண்டு, அந்த விஷயத்த இறைவன் வந்து ஜோதியாக இருக்கிறவர் ஒருத்தருக்கு உணர்த்தி, அவன்கிட்ட அதை கொடுறா, அந்த பொறிக்கல்லை அவன்கிட்ட கொடு அப்படின்னா அந்த நாம மந்திரத்தை அவர்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி என்னன்னா, உண்மையாகவே பொறிக்கல்லை விற்கிறவனா சுற்றிக்கிட்டு இருந்தவர். அவர் உண்மையான பொறிக்கல்லையே இப்போ தான் வாழ்க்கையிலே பார்க்குறாரு. அவர் ஒன்று பொறிக்கல்லை விற்றுக்கிட்டு இருந்தாலும் அது பொறிக்கல்லே இல்லைங்கிறத இந்த பொறிக்கல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ அந்த மந்திரத்தை அவர் பயன்படுத்தும் போது அவருக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சுன்னா, தெய்வீகம் எது நடக்கலை, சுவாசம் மாறி போச்சு. அப்போ அந்த சுவாசத்துக்குள்ள அவருக்குள்ள பெரிய தன்மையில் உயர்ந்த அலைவரிசைகள் அவருக்குள்ள வந்து வாகித்து அவர் உடலில் பெரிய பருவ மாற்றத்தையும் பெரிய அவருக்குள்ள ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி எதெல்லாம் மறைப்பாக இருக்கிறதோ அதெல்லாம் வெளிச்சமாக வெளிப்பட்டுச்சு. அப்போ அவர் வந்து என்னன்னா தன்னை யாருன்னு அவர் வெளிப்படுத்திக்கிறார். இதுக்காக தான் நான் தேடி தெரிந்தேன், இதுக்காக தான் சுற்றி தெரிந்தேன். இந்த திருவண்ணாமலைக்கோ இல்லை பிற நகரங்களுக்குள்ளே நான் சுற்றி தெரிந்ததுக்கு காரணம் என்னன்னு அந்த வெளிச்சம் எனக்கு காட்டிருச்சு அப்படின்னு அககான்னு சிரிக்கிறார். மகிழ்ச்சியில் 3-4 ஊதுபத்தியை கொளுத்தி 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 விடுறாரு. புரியுதுங்களா? நீங்கள் வெளியே கொளுத்துற பற்றி வேற, அவர் கொளுத்துற பற்றி, அவரும் பற்றி தான் கொளுத்தினார். அதுக்கு நீங்கள் வேணால் வெள்ளை கலரில் வேறு பேர் வச்சுக்கலாம், அவர் கொளுத்துனது பற்றி தான். புரியுதுங்களா? அந்த பற்றி அவர் பற்ற வச்சு அதில் ஆழ்ந்ததுனால அந்த பற்றியை அவர் வந்து ஒரு செயலாக கொளுத்தி கொளுத்தி பார்க்குறாரு. அப்புறம் அதுக்குள்ளே அவர் இருக்கும்போது அப்புறம் வர்றாங்கல்ல, அவரை சுற்றி வர்றாங்கல்ல, அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்கல்ல. இப்போ வந்து என்னென்னா வெளிச்சம் வந்துருச்சுல்ல, இந்த வெளிச்சம் இருட்டில் வெளிச்சத்தை தேடுறவனுக்கெல்லாம் இங்கே ஒரு சின்ன வெளிச்சம் இருக்குங்கிறத அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் காட்டி கொடுக்கப்படுது. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கண்ணு கொஞ்சம் மங்கலாக இருக்குது, டாக்டர்கிட்ட போவோம், 2 சொட்டு மருந்து போடுவார், இல்லைன்னா ஏதாவது அந்த திரையை எடுத்து விடுவாருங்கிறதுக்காக, இந்த இது இருக்குல்ல, இதுக்குள்ளே ஒரு திரை இருக்குது, அந்த திரையை எடுத்து விடுவாருங்கிறதுக்காக அந்த இருட்டில் இருக்கிறவங்களாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி வர்றாங்க. அப்போ இவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அப்போ அவனுக்குள்ள எந்தெந்த மாதிரி இருட்டு வருது, அப்போ அந்த இருட்டுக்கு தூரத்து வெளிச்சத்தை காட்டணுமா, கிட்ட வெளிச்சத்தை காட்டணுமா, இல்லை அதுக்கு என்ன மாதிரி செயல் செய்யணுங்கிறத அவருக்குள்ளே அது பரிணாமிக்கப்படுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒரு வழிநடத்தலையும் ஒரு சூழலையும் உருவாக்குறார். இதுதான் அதுக்குள்ளே இது நிகழ்ந்தது. அப்போ அவருங்களை சார்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் வந்து இதை வந்து பக்தியாக இப்படி தான் போகணும்லாம் அவர் வழிவகுத்து கொடுக்கல. அது ஒரு மகிழ்ச்சியாக, அது ஒரு கொண்டாட்டமாக அது இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர் பார்த்தாரு. அவர் ரசித்தது, அவர் ஆனந்தமாக இருந்தது வேற. அவர் உட்காந்துருக்காரு, 10 பேர் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பாடும்போது அவர் எந்த மந்திரத்தை உச்சரித்தாரோ அதே சவுண்டில் அவங்க பாடுறாங்க. அப்போ அவர் ஆடுறாரு. அவருக்கு என்னன்னா, அது வந்து அந்த இறையோட இசையாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் இசையாகவே மட்டும் கேட்குது. இங்கே ஒரு கருவி ஆட்டுறாங்கல்ல, ஒரு மூலத்தை டாண்டாண்டாண்டான்னு, அந்த மூலமாக தான் அவருக்கு கேட்குது. இவருக்கு கேட்டது வேற இசை. அந்த சவுண்டை அவர் கேட்கும்போது அவருக்குள்ள அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற சவுண்டுகள் மாறியும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அலைவரிசையுமோ ஒரு பரவசமாக அப்படியே அவர் ஆடுறாரு. அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த மந்திரத்தை சொல்லும்போது சாமி குசியாயிடுறாரு, சாமி ஆனந்தத்தில் ஆடுகிறார், சாமி ஆனந்தத்தில் திளைக்கிறார், சாமி இதை ஆதரிக்கிறார், சாமி இதை கொண்டாடுறாரு. சாமியே அங்கே இல்லை. எந்த சாமி? நீங்கள் உங்கள் சாமி ஆடினார அவரே தன்னை ஆடுறதுங்கிறது தன்னை மறக்கிறதுங்கிறது பேர். புரியுதுங்களா? ஒருத்தன் ஆடுறான்னா தன் நிலையில் இல்லாதவன் தான் ஆடுவான். தன் நிலையில் இல்லாதவன் கவர்மெண்டோடைய தண்ணியை குடிச்சிட்டு ஆடுவான். இறை நிலையில் இருக்கிறவன் தன்னை மறக்கிறான் அப்படின்னா அந்த இறைவனுடைய தண்ணி 2 சொட்டை குடிச்சிட்டான், இறைவன் சொட்டு தண்ணி 2 சொட்டை குடிச்சிட்டான்னா அவனும் ஆடுவான். அப்போ அரசாங்க தண்ணியை குடிச்சிட்டு ஆடுறவன் மனிதனா ஆடுறான், இறைவனுடைய சொட்டுல 2 தண்ணியை குடிச்சிட்டு ஆடுறவன் இறைத்தன்மையில ஆடுறான்.
அப்போ அங்கே இறைத்தன்மையில் ஆடுறவன்ட்ட போய் கேட்டேன்னா, நீங்கள் ஏன் அப்படி ஆடினீங்கன்னா எனக்கே தெரியலாமாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, செயல் அப்படி நடந்துச்சு, அப்படி பார்த்தா எனக்கே என்னன்னு தெரியல அப்படின்னு அவங்க நடந்ததெல்லாம் அவங்க கேட்பாங்க. என்ன நடந்துச்சு என்னன்னு அவங்களே கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த அரசாங்க தண்ணியை குடிச்சவன் காலையில் கேட்பான், என்னதான் நடந்துச்சு, கொஞ்சமா நஞ்சமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது செயல். அப்போ இவர் ஆடுறாருல, இந்த ஆட்டத்தை அவங்களால் எப்படின்னு கேதர் பண்ணாம நாம் இசைக்க அவர் ஆடிவிட்டார். புரியுதுங்களா? நம்ம இசைத்து நம் பாடி அவரை மகிழ வைத்துட்டோம். நம்ம அப்படியே பத்தியை கொளுத்தி பூஜையை போட்டு கற்பூரத்தை காட்டி மலர வைத்து கடவுளையே உருக வைத்து விட்டால் சந்தோஷப்பட்டுட்டோம் தான் நம்ம வேத மந்திர விற்பனர்களாக இருக்கிறார்கள்ல, அவர்கள்லாம் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை இறைவனை மகிழ வைப்பதாக, இறைவனுக்கு தொண்டூரியம் செய்வதாக, இறைவனுக்கு பூஜை செய்வதற்காக தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு அவர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு செத்து போயிடுறாங்க. அதான் கடைசியில் இறைவன் கேட்குறாரு, இவர் எங்கப்பா நம்ம ஏரியா பக்கமே ஒரு காணாம என்ன அவர்னா, என்னங்க 40 ஆண்டுகளா 50 ஆண்டுகளா உங்களுக்கு தான் தொண்டூரியம் பண்ணி பூஜை புனஸ்காரத்தில் நம்பர் 1ல அந்த பக்கமே நான் பார்க்கலையே, அவருடைய விஷயமே அங்கே தென்படலையேப்பா, என்னப்பா அப்படின்னா, ஒருவேளை அவனுக்குள்ளேயே அவன் சந்தோஷமா இருந்திருக்கான்ப்பா, அந்த பூஜை எனக்கு இல்லைப்பா, அது அவனுக்கே அவனுக்கு பண்ணியிருக்கான், அவனுக்குள்ளே அவன் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறதான் அதோடைய உண்மையான பொருள். அதுதான் அதோடைய நிஜமான செயல். அது அப்போ அந்த ஊதியம் பண்ணுறது அப்படிங்கிறது வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எங்கேயாவது ஓடி போயிடுவாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஞானி என்ன பண்ணுறாருன்னா சாம்பார் வாளி அவன் கையில் கொடுத்துட்றாரு. ஓடாத, இங்கே நின்று, என்ன சாமி என்ன நின்றா, நின்றுப்பா கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் இங்கே இருப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்போ என்ன நினைக்கிறான்னா, இறைக்கு தொண்டு செய்கிறோம், ஞானிக்கு தொண்டு செய்கிறோம், தொண்டும் செய்யலை பண்டும் செய்யலை, 10 நாள் இங்கே இருந்தனா உன்னுடைய வாழ்க்கையில் சுவாசம் உடல் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்போ நான் உன்னை என்னன்னா சும்மா உன்னை நிப்பாட்ட முடியாது, சும்மா நின்னா உன்னுடைய வாழ்க்கையில் சுவாசம் உடல் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். அப்போ நான் உன்னை என்னன்னா சும்மா உன்னை நிப்பாட்ட முடியாது, சும்மா நீ இருக்க மாட்ட. அப்போ உனக்கு ஏதாவது ஒரு சின்ன சிறு வேலையை நான் வேறு வடிவத்தில் மறைப்பொருளாக இருந்து உனக்கு நான் வேலை கொடுக்குறேன். நான் கொடுத்தது உனக்கு சாம்பார் வழியில், அதுவே ஒரு உபதேசம்தான். அதனால் அதை ஊற்றிக்கிட்டே நீ இரு, நான் அவ்வப்போது கிராஸ் ஆவேன், நீ இந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு செயலை உன்னை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல். அப்போ முடித்தோன்னா உங்ககிட்டேருந்து சாம்பார் வழியை நான் பிடுங்கிக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, இன்னொருத்தன் வருவான், அவங்ககிட்ட வாளியை கொடுத்து நீ போதும் உனக்கு நிறைய ஊற்றிட்டே போதும் போ அப்படின்ட்டுருவேன். அப்போ மறைப்பொருளாக அவன் போக மாட்டான், ஐயோ நான் போக மாட்டேங்க, இங்கே நல்லா இருக்கு, அப்போ நானே அவனை போக வச்சுருவேன். புரியுதுங்களா? நான் வர வச்சேன்ல, அது மாதிரி போக வச்சுருவேன். அதான் வச்சு அவனா போயிட்டானா ஆசீர்வாதத்தோடு போனான்னு அர்த்தம். நானா போனால் 2 குத்தி அனுப்புவேன். அது வேறு ட்ராக்கில் பண்ணுறது. பாட்டி போயிட்டாங்கன்னு போன் வரும் அவனுக்கு, அது வேறு ட்ராக்கில் நடக்கும். அவ்வளோதான் அதோடைய செயல்படி. இப்போ ஒரு செயல் இயற்கையாக இயல்பாக ஒருத்தரோட இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம அனுபவிச்சுக்கிறோம். அது போதும் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு கேப்போ இல்லை ஏதோ ஒரு செயல் கிடைச்சிச்சுன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? இப்போ இந்த அன்னதானம் போடுறோம், இந்த அன்னதானத்துக்குள்ள ஒரு இடத்துல போதும் அப்படின்னு எனக்கு ஒன்று உணர்த்துவாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொல்லுவேன் போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் கனவுல தான் சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் சாமி என்ன போதுங்கிறாரு, இவ்வளோ மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பசியை எப்படி மக்களை எப்படி சரி செய்யறது, என்ன பண்ணுறது, இப்படி போதும்னா எப்படி போதும், சாமிகிட்ட எப்படியாவது பேசி இதை இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அதை அவங்க நிறுத்தாமல் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கனவுல சொன்னவர் இருக்கார்ல, அவர் செத்து போயிடுவார் ஒரு நாள். அவர் இதை இவங்கள்ட்ட சூட்சமாக நேரடியாக சொல்லியிருப்பார், இந்த மாதிரி கனவுலாம் வருதுடான்னு. இப்போ இவங்க அதை பற்றி ஆய்வு பண்ணாமல் பல கனவு தான் வரும், எந்த கனவுன்னு தெரில அப்படின்னு வச்சு விட்டுருவாங்க. அப்போ அங்கே அன்னதானம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே 2 பேர்த்திட்ட 3 பேர்த்திட்ட சொன்னார், எவனும் கேட்கறதில்ல, அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்புறமா இவர் என்ன பார்த்தாருன்னா, எனக்கும் இந்த அன்னதான கூட்டத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு இவர் பத்திரம் எழுதுவார். இங்கே சாப்பிடுவவனுக்கோ இந்த சோத்துக்கோ இங்கே நடக்கிற எந்த செயலுக்கும் இந்த கூத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு பாண்டு பத்திரத்தை எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவார். அப்போ அங்கே மனிதத்தன்மைக்குள்ளேயே ஒரு செயல் நடக்கும். ஒரு ஹோட்டல் நடத்துனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியே நடக்கும். அப்போ எவனோ ஒருத்தன் சோறாக்குவான், அதை சோறை திங்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் வருவான். அங்கே பூஜை புனஸ்காரம்னு எல்லாம் நடக்கும். ஆனால் அதில் அவன் சொல்லிட்டான், கிளியராக பத்திரமே எழுதிட்டான், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான். அவன் அந்த பக்கமாக வரமாட்டான்.
அப்போ அது எல்லாம் மாறி போயிடும். இப்படித்தான் 99 ஆசிரமங்கள் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க ஓடிட்டாங்க, இதை போதும் அவ்வளோதான், வேற வடிவத்துக்குள்ளே செய், வேற வடிவத்துக்குள்ளே மாறிடுச்சு, நானே வரப்போகிறேன், அதுக்கு தயாராகு, நீங்கள் இருந்து வா அப்படிங்கிறத அவன் வந்து நான் கொடுத்ததை நானே திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ சில இடங்களில் அன்னதானம் கொடுக்குற இடத்துல பஞ்சம் வந்துடும். என்ன பஞ்சம் வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரைஸ்லேயோ அந்த விஷயத்துலேயோ சுவை மாறும், தன்மைகள் மாறும், உடல் வந்து அசதி வந்துடும். அப்புறம் உணவு திங்கிறவனுக்கும் ஒரு நல்ல நிம்மதி இருக்காது, அங்கேயே பதறத்துலேயே தின்னுட்டு இருப்பான். அந்த சோறு ஊற்றுறவனும் குழம்புல ஊற்றும் போது அப்போ தான் அவனுக்கு ஒரு ஃபோன் வரும், அவனும் திட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ அங்கே எல்லாமே மாறி போயிடும். அப்போ அந்த சூழலில் அங்கே என்னன்னா, அது இயற்கையாக நடந்துச்சுல்ல, அது கொடுத்துருந்தாருல ஒரு பொருளை, அதை அவர் வந்து வாங்கிடுவார். அப்போ அங்கே வாங்கிட்டாருன்னா அங்கே எல்லாமே மனித தன்மையில் உங்களுடைய அறிவை வச்சு தான் நீங்கள் செயல்படுத்துவீங்க. அப்போ நீங்கள் வந்து திட்டம் தீட்டுவீங்க. பல நாள் சாமி கொடுத்துட்டு போனதை இதை வந்து நான் நிறைவேற்றி நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு போகும்போது உங்கள் அறிவும் உங்கள் உடல் உழைப்பும் சுற்றி இருக்கிறவங்களோட உடல் உழைப்பால் அது இயங்கும். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்னா, உன் உடல் உழைப்போ உன் அறிவோ இதுக்கு தேவையில்லைங்கிறான். இப்போ என்னுடைய உடல் உழைப்போ என் அறிவையோ இந்த அன்னதான கூடத்தில் போட்டேன்னா நான் வந்து வேஸ்ட்டுன்னு அர்த்தம். இது கிடையாது. என்னுடைய அறிவு என்னுடைய மூளைக்கோ என்னுடைய உடலுக்கோ அங்கே வேலை இல்லை. அப்போ ஒரு இறை அலைவரிசை வந்து அது கொடுத்துருக்கிறதுனால அது எந்த சூழல்லையோ இயங்கும், எப்படியோ இயங்கும். புரியுதுங்களா? எந்த வடிவத்திலே இயங்கும். புரியுதுங்களா? ஒரு பிச்சைக்காரனே பிச்சை எடுத்துட்டு வந்து இங்கே தேவையான உணவுக்கு தேவையான பொருட்களை அவனே வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். மனிதனே வாங்கி கொடுக்க முடியலை அப்படின்னா ஒரு பிச்சைக்காரன் வருவான், திடீர்னு ஒரு ஆளுக்கு ஒரு சாக்கை பிரித்து கொட்டுவான், அந்த பணமெல்லாம் இருக்குது எல்லாம் அள்ளிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அன்னதானத்தை பண்ணுங்கன்ட்டு போயிடுவான். எங்கெங்க போறாருன்னா அடுத்தது பிச்சை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு போறாரு. புரியுதுங்களா? அவ்வளோதான் இது விஷயம். அப்போ அது வந்து அது நடக்கிறது தான். அதே மாதிரி தான் எல்லா சூழலையும். சமாதி அப்படின்னா நீ ஒடுங்க போற அப்படின்னு உங்களுக்கு உணர்த்துவாங்க. நீ வந்து உடலை ஒரு இடத்துல வைக்க போற, அப்போ நீ என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதையும் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நீ உடலை எப்படி வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சந்திரக்கலை சூரியக்கலையிலே பல நாள் ஒன்றை ஆழ்த்தி காட்டுறது. உன்னை எதுக்கு காட்டுறாங்கன்னா, ஒரு இடத்துல அது ஒடுங்கும் போது நீ பயப்படவோ, அதுக்குள்ளே நீ வந்து அன்னைக்கு போய் வேலை செய்கிறவனா இல்லாமல் முன்கூட்டியே வேலை செய்து அதுக்குள்ளே நல்லா தேர்ச்சி பெற்றவனாக பழக்கம் பெற்றவனாக இருக்கும்போது ஒரு நாள் நீ வந்து அந்த இடத்துல போய் அந்த வாகித்து 2 சுவாசமும் உள்ளே ஒடுங்கி எப்படி இருக்கும், அந்த நம்மளோட ஆள் இருக்கார்ல, உணர்வற்ற நிலையில் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த மாதிரி அது வந்து சுவாசிக்கிறத நிறுத்திக்கும். உயிர் உள்ள இருக்கும், சுவாசிக்கிறத நிறுத்திக்கும். உணர்வற்ற நிலையில் அவன் வந்து நிறுத்துவான். அதுதான் நிலை நிறுத்துதல், பிரதிஷ்டை பண்ணுதல் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்போ அங்கே நிறுத்திக்கும் போது உன் உடல்லேருந்து எந்த ஹார்மோனுகளும் வேலை செய்யாது, எந்த செயலும் வேலை செய்யாது. நீ இறந்தவன் போல் ஆயிடுவ. இப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு இவர் தவறிட்டாருங்க அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் உனக்குள்ளே அந்த உயிர் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ மேலே காற்றே கிடையாது. மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ஆக்சிஜன் காற்று கிடையாது. ஆனால் அங்கே தான் கடவுள் இருக்கிறாருங்கிறாங்க. அவர் என்னோட அவரோட ரோல் என்னன்னா, சுவாசிக்க மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு, எதையுமே எடுத்துக்க மாட்டாரு. ஆனால் அந்த உணர்வற்ற நிலையில் இருக்கிறாரு. அந்த உணர்வற்ற நிலையை தான் இறைவன்னு வணங்கணுங்கிறான். கடவுள் இறைவன்கிறது ஒரு பேர் வச்சிருக்கிறோம், அதுவும் ஒரு பேர் தாங்க. அங்கே கடவுள் அப்படிங்கிறது அதோடைய செயலே அப்படின்னா, கடவுள்னா யாருன்னா உணர்வற்ற நிலையில் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ சமாதிங்கிறது உனக்கு ஒரு உணர்வற்ற நிலைக்குள்ள உள்ள வந்து போயிடும். அப்போ நீ உணர்வும் தன்மை கொண்டவன். அந்த உணர்வும் தன்மை எதுன்னா உன்னுடைய உயிர். அந்த உணர்வும் தன்மை அங்கேயே நிறுத்தி வைக்கப்படுது. அப்போ அந்த உயிருக்கு என்னன்னா, வெளியிலேருந்து எந்த பொருளையும் ஆக்ஸ் பண்ணாது, உள்ளிருந்தும் வெளியிலிருந்து எந்த பொருளையும் அது எதுவும் பண்ணிக்காம ஒரு இடத்துல வாகித்து நின்றும். அப்ப எப்பயாவது அந்த பொருள் ஒரு சின்ன ஏக்கம் மூமெண்ட் எப்பயாவது இருக்குன்னா அந்தக்குள்ள ஒடுங்கி இருந்தாலும் அவனே ஏதாவது ஒன்று சின்னதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு சமாதிக்குள்ளேயும் ரொம்ப உயர்ந்த செயல் எங்கேயாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வெட்ட வெளியில் இருக்கிறவன் என்ன பண்றான்னா, அவன் இந்த உணர்வற்ற நிலையில இருக்கிறான்ல, அதே மாதிரி இந்த உணர்வற்ற நிலையில ஒருத்தன் ஒரு இடத்துல ஒடுங்கி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தானாக ஒரு வேலை நடக்கும், ஒரு அலைவரிசை கிடைக்கும்.
அந்த ஏக்கமாக இருக்காது. அது ஆனா பெரிய பணி நடக்கும். அப்ப எந்த உறுப்புகளும் இயங்காமல், எந்த செயலும் இல்லாமல் அவனால் ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை செய்துவிட முடியும். இப்ப எனக்குள்ள இறைவன் நான் எனக்கு காட்டி கொடுத்தது எப்படி காட்டி கொடுத்தாருன்னா, நான் எந்த ஒர்க்கும் செய்ய மாட்டேன்ப்பா, நான் அந்த உலகத்துல எதுவும் செய்ய மாட்டேன், அந்த உணர்வற்ற நிலையில இருக்கிறேன், ஆனா எல்லாத்தையும் நான் ஏக்குவேன், எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. நீ அப்ப நீங்க உங்கள் உலகத்திலே சொல்லுவாங்க, மௌனத்துக்கு ஒரு பவர் இருக்குன்னு. அந்த மௌனத்துல என்னன்னா சலனமற்ற மௌனம்னு சொல்லுவாங்க. வார்த்தை உள்ளேயே கேட்க, எதுவுமே கேட்கக்கூடாது. எதுவுமே கேட்காம இருந்தா தான் அது பேர் மௌனம்னு பேரு. ஏதோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தா அது பேர் மௌனம் கிடையாது. அதுதான் உணர்வற்ற நிலைக்குள்ள அவருடைய செயல். அது அந்த வெட்ட வெளியிலேருந்து இருக்கிறாரே அவரு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உன்னை தடுத்து ஆட்கொண்டு உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவ சந்திரக்கலை சூரிய கலையிலையும் பல நாள் நீ பயிற்சி செய்தவனாக இருந்தாலும், யுத்தக்காரனாக இருந்தாலும், பல வாள்களை போர்களை நீ செய்தவனாக இருந்தாலும், ஒரு நாள் அதை எப்படி ஒடுக்கணும்னு உனக்கு தெரியாது. அதை நாமே ஒரு நாள் அதை ஒடுக்கி உன்னை அந்த உணர்வு அந்த தன்மைக்குள்ள உன்னை அப்படியே அமைதியாக்கி விட்டுறோம். அப்ப நீ என்னன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்க, உன்னை தேடி நிறைய பேர் வணங்குவான், நிறைய பூஜிப்பான், நிறைய செயல் நடக்கும். ஆனால் ஒன்னால் இத்தனை ஆண்டுகள் இங்கு பணி நடக்கப்படணும்னு இருந்துச்சுன்னா நீ அந்த ஒடுங்கி நிக்கிறல்ல, அந்த ஒடுக்கத்திலிருந்தும் ஒரு வேலை நடக்கும். நீ எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப மேல இருக்கிறவரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல இருக்கிறவரு எந்த செயல்லையும் இல்லை. ஆனால் அவர் தேவைப்பட்டா ஒரு செயல் வடிவத்துக்குள்ள ஒரு உருவமாகவோ ஒரு ஒளியாகவோ அவர் பிரசன்ஸ்ல தோன்றுறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உணர்வற்ற நிலையில இருக்கிறேன், ஆனா என்னால பணி செய்ய முடியும். அப்ப இதுதான் என்ன சொல்றாருன்னா, மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறது இதுதான். மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, எந்த பொருளையும் நான் பயன்படுத்த மாட்டேன். எந்த பொருளையுமே இந்த உலகத்துல நீங்க எந்த பொருளை பயன்படுத்தாம இருக்கிறீங்க, இங்க இருக்கிற மனிதர்கள் எந்த பொருளையும் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறான்ல, எந்த பொருளையுமே பயன்படுத்த மாட்டேன், அவனுக்கு தான் மரணம் இல்லாத பெருவாழ்வு கொண்டவன்னு பேர். அப்ப அதே மாதிரிதான் சமாதிக்குள்ள இருக்கிறவன் ஒருத்தன் வெளியில ஒருத்தருக்கு காட்சி கொடுக்கறதோ, ஒருத்தருக்கு கனவுல ஆழ்த்துறதோ, ஒருத்தரை பார்க்கறதோ இது நிகழும். புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் உயிரை அவனுடைய சுவாசத்தை வச்சு ஒரு இடத்துல நிலைநிறுத்தி பிரதிஷ்டை பண்ணிட்டேன். ஒரு கல்லை தூக்கி வச்சு ஒரு சிவலிங்கம் மாதிரி ஒன்று வச்சு ஒரு கோயில் கட்டிறீங்கல்ல, அந்த மாதிரி அவனையே ஒரு கோயில் மாதிரி ஒரு இடத்துல கட்டிட்டேன். அவனோட உயிரை தூக்கி வச்சு, அந்த உயிருக்கு எதுனா செங்கல் சிமெண்ட் மாணிக்க வாசகன் கோயில் கட்டினான்னா கோயில் வெளியில கட்டலங்க, அவனுக்குள்ள கோயில் கட்டினான். எந்த கோயிலை கட்டினான்? அவன் கோயில்லாம் கட்டலாம், அந்த இடத்துல உட்காந்து ஒரு கோயில் தியானத்துக்குள்ள கோயில் கட்டினான். அது அவனுடைய குரு பரம்பரையில என்ன ஆகி போச்சுன்னா, அந்த இடத்துக்குள்ள ஒரு கோயில் உருவாயிருச்சு. புரியுதா? ஒரு ஞானி உட்கார்ந்த இடத்த வழிபடணும், கொண்டாடணுங்கிறதுக்காக அடுத்தது தலைமுறையில் இருக்கிறவனுக்கு அலைவரிசை கிடைச்சி அங்கே உண்மையிலே ஒரு கோயிலை கட்டிட்டாங்க. அவன் அந்த வெறும் இடத்துல உட்காந்து என்ன பண்றான்னா, தனக்குள்ளே ஒரு கோயிலை கட்டினான். புரியுதா? குதிரை வாங்க போனவனை குருந்த மரத்திலே தடுத்து ஆட்கொண்ட இறைவன், தடுத்து ஆட்கொண்டுனா அவரே உள்ள வந்துட்டாரு. எதா வந்துட்டாரு? அலைவரிசையா உள்ள வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு இடத்த தேர்வு பண்ணி காட்டுறாரு. அந்த திருப்பரந்துறையா அந்த துறையை அந்த இடத்த தேர்ந்தெடுத்து காட்டுறாரு. ஒரு கோயில் கட்டுறாங்கிறாரு. என்ன கோயில் அப்படின்னு எவனுக்காக தெரியுமா? தெரியாது. உனக்குள்ளே சுவாசத்துல ஒரு கோயில் கட்டுறா, உட்காடுறாங்க. அருணகிரிக்கும் இதுதான் நடந்தது திருவண்ணாமலையில. புரியுதுங்களா? அந்த கோயில் கோபுரத்துல ஏறி குதிச்சாரு, போனாரு, படுத்தாரு, சாப்பிட்டாரு அப்படின்னு பழைய காலத்து கதையை நீங்க பேசிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, அங்க அவருக்குள்ளேயும் மாணிக்கவாசனுக்குள்ளேயும் ஒரே சம்பவம் தான் நடந்துச்சு. அப்ப உள்ள வந்த அலைவரிசை இதை அப்படியே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தானா பைத்தியமாயிருவ, சித்தம் கலங்கி போகும், செத்து போவ. எவ்வளவு நல்ல விஷயமாக இறை அலைவரிசை இருக்கோ அதை உன்னால தாங்க முடியாது. அங்க உட்காந்து கோயிலை கட்டுறான்னு, அந்த கோயிலை போய் உட்காந்து கட்டு அப்படின்னா, அந்த இடத்துக்குள்ள உட்காந்து செங்கலை தூக்கிட்டு, சிமெண்ட்டை தூக்கிட்டு, கொத்தனாரை தூக்கிட்டு, இன்ஜினியரை தூக்கிட்டு சுத்தலை, தனக்குள்ளேயே உட்காந்து இரு சுவாசத்தையும் கவனிச்சு அப்படியே நிலையில சமாதி நிலைக்குள்ள போயிட்டார். ஒரு நாள் விழிப்பு வருது. அப்ப மதுரையிலேருந்து என்னடா குதிரை வாங்க போனவன் கழுதை வாங்க போனவனா ஆளை காணாம் அப்படின்னா, இவன் இறைவனாவே மாறிட்டான். புரியுதா? அப்ப இவன் போய் எங்க போறான்? கோயிலை கட்டிட்ட
இப்போ நீ என்ன பண்ணுறோன்னா அவங்க கேட்குறாங்க, என்ன இறைவா இப்போ நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு அவனுக்குள்ளே இருக்கும்போது மாணிக்க வாசகனுக்குள்ளே. அப்போ மாணிக்க வாசகனுக்குள்ளே இருக்கிற அந்த அண்டத்தில் இருக்கிற பேர் ஒளி என்ன சொன்னுச்சுன்னா, இப்போ நீ போய் என்ன பண்ணணும்னா மதுரையில் போய் பணி செய்யணும், அதனால நீ மதுரைக்கு செல் அப்படின்னு சொல்லி தான் அந்த மதுரைக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய புராணத்தில் எழுதப்பட்டிருக்க செயலுக்குள்ள இங்கிருந்து கோயில் கட்டவன் என்ன பண்ணிட்டான், இறைவனாக மாறிட்டான். இப்போ இறைவனாக போகிறாங்க மதுரைக்கு, புரியுதுங்களா? அதுதான் போய் அந்த புட்டு கதை, சவுக்கடி வாங்கின கதை, அப்புறம் அந்த சுடு மணலில் நிப்பாட்டின கதை, இதெல்லாம் வந்து என்னென்னா இறை அலைவரிசையோட இறை ஆற்றலோட மதுரை சுற்றி அந்த இறை அலைவரிசையை பரப்பி விட்டான். அப்போ பரப்பி விடுறது எங்கே பரப்பி விட்டான் அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் சில இடங்களை அவன் மையமாக எடுத்து, அந்த அழகர் கோயில் அவன் சில இடங்களில் போய் தேர்ந்தெடுத்து அங்கங்கே உட்காந்து தன்னுடைய தவத்தில் அப்படியே உட்காந்து ஆழ்ந்து போயிருந்த இடங்கள் எல்லாம் மாறி போச்சு. பின்னாட்களில் இவங்களோட குரு பரம்பரையில் இருக்கிறவங்க எல்லாம் அங்கே சும்மா இல்லாமல் கோயிலை கட்டிவிட்டாங்க. அப்போ அவன் உட்காந்துருந்தவன் பெரிய அலைவரிசைக்காரங்க, பெரிய வந்து இந்த அண்டத்தில் இருக்கிற பேர் ஒளியே அவனுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கு. அப்போ அவன் உட்காரப்பட்ட இடங்கள் எல்லாம் என்றைக்குமே அசையாத பெரிய ஒரு சக்தி கொண்ட இடம். அப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு கோயிலை உருவாக்கும் போது அங்கே போய் நீ வணங்கவோ பூஜைக்கு போகும்போதோ உன்னை அறியாமலே அங்கே ஒரு அலைவரிசை கிடைக்குது. இதுதான் அதோட விஷயம். அப்போ அவன் எந்த காலத்திலையும் அந்த கோயிலை களத்தை கட்டுறதுக்கு அவன் முற்படலை, அவன் அதுக்குள்ள இல்லை. அவன் சூட்சமமாக பூடகமாக அதை வேற வடிவத்துக்குள் எழுதினான், வேற வடிவத்துக்குள் சொன்னான், வேற வடிவத்துக்குள் உருவாக்கப்பட்டான். அதை இவங்க புரிஞ்சுக்கல. அதே மாதிரி தான் பல்வேறுபட்ட தியானம் பண்ணுறவங்களுக்கு அந்த வெட்ட வெளியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, உனக்குள்ளேயே ஒரு சிலையை நான் பிரதிஷ்டை பண்ணுறேன்னு, அந்த சிலை எதிரானா உன் உயிர், அதுக்கு சிமெண்ட் செங்கல் எதிரானா உன்னோட சந்திரக்கலை சூரியக்கலை. உன்னுடைய சுவாசத்தை வச்சு 2 சுவாசத்தையும் கலந்து காங்கிரீட்டை ரெடி பண்ணி, அப்போ உயிரை ஒரு இடத்துல கொண்டாந்து பிடிச்சாந்து இங்கே நெத்தியில் நடுவில் உள்ள கொண்டாந்து வச்சு ஒரு இடத்துல இதை சுற்றி பண்ணிட்டான். இப்போ இந்த காற்றை என்னன்னா அசைய விடாமல் தூக்கி இருவி நிப்பாட்டிட்டான். இந்த காற்று வந்து 4 திசமும் அப்படி இருவி நிற்கிது. அப்போ அந்த உயிர் அசைய முடியலை. அப்போ என்ன அது உணர்வற்ற நிலைக்கு போயிடுச்சு. அந்த காற்றும் அசைவில்லை, அப்படியே இருக்கு. அப்படியே உட்கார்ந்தவர் அப்படியே இருக்கிறாரு. இதுதான் சமாதி, இதுதான் சமாதி. இதுக்கு கொத்தனார் இன்ஜினியர் யாருன்னா அவர் மேலே இருக்கிறார்ல, பரத்தில் இருக்கும் ஜோதின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் தான் இதுக்கு விஷயம். அப்போ இதை ராமலிங்க சுவாமிகளுக்கு என்ன வடிவத்துக்குள்ளே உணர்த்தி அவர் இந்த உலகத்துக்கு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி காங்கிரீட் வேலையெல்லாம் போடாமல் நான் வந்து அந்த ஒளி, அந்த உயிர் இருக்குல்ல, அந்த உயிரையே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நேரடியாக எடுத்துகிட்டு போய் 7வது திரைன்னு ஒன்று திரை இருக்குது, அதை நான் வந்து விளக்கும் போது அந்த வெட்ட வெளியாக ஜோதியாக இருக்கிறார்ல அவரோடய போய் கலந்துட்டேன். நான் வந்து இங்கே போய் கோயிலை கட்டிக்கிட்டு சமாதியில் என்னை உடலை, என் உடலோடையே போய் டமால்னு குளிச்சுட்டேன் உள்ள. அவர் குதிச்சவர் வந்து என்னன்னா, நான் வந்து எனக்கு ஏதாவது ஆகுன்னு பார்த்தா நான் அவர் மாதிரி ஆயிட்டேன். இதுதான் மறைந்து போனார். கரைந்து போனதுக்கும் மறைந்து போனதுக்கெல்லாம் இதுதான் காரணம். அப்போ அவர் என்ன ஆயிட்டாரு, எந்த பக்கம் பார்த்தாலும் ஜோதியா தெரியுது. அப்போ மகனே, கல்லை மண்ணையும் வணங்கிட்டு கிடக்காத, என்னை வந்து நான் ஒரு ஜோதியா இருக்கிறேன், அதை பாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் என்னையும் நீ இறைவனா பார்க்கலாம், இறைவனையும் இறைவனா பார்க்கலாம். ஏன்னா அவருக்குள்ள நான் இருக்கிறேன், போயிட்டேன். ஆனா வெளியில நீ வந்து பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்காத, நீ என்னை இறைவனாலும் பார்க்கலாம், என்ன ஜோதியாவும் பார்க்கலாம். புரியுதா? அப்ப ஒரு இறைவன் இருக்கிறார், அவர் இறைவனோட நீ போய் கலந்துட்டானா நீ இறைவன் தானே. அது தனியா நீ பார்க்க வேண்டியதில்லை. அங்க வந்து தனியா நீ என்னை ராமலிங்கம் என்று வழிபடவோ, ராமலிங்கம் என்று என் பேரை உச்சரிக்கவோ வேண்டியதில்லை. அப்ப ஒரு ஜோதியா நீ பார்த்தனா அதுதான் வெட்டவெளி. அதுக்காக தான் அத்தனை ஏக்கர் நிலத்தை வெட்டவெளியாக எதுக்கு வச்சிருக்கேன்னா, காலி மைதானங்களாக காட்சியளிக்கப்பட வேண்டும். இதை கட்டணும்னா ஒரு 10 வினாடியில் 10 நிமிஷத்தில் ஒருத்தனுக்குள்ள பூந்து நான் கட்டிட மாட்டேனா? இதை உருவாக்கிட மாட்டேனா? 300-400 பாத்திரமா உருவாக்கிட மாட்டேனா? இல்லை ஒரு பெரிய விஷயத்தை நான் பண்ணிட மாட்டேனா? அப்படிங்கிறது தான் அவரோட செயல். நீ மனித அறிவிலிருந்து, மனித செயலிலிருந்து சாமிக்கு சேவை செய்வதாக, சாமிக்கு பூஜை செய்வதாக, சாமிக்கு நல்ல காரியம் செய்வதற்காக நீ வடலூரில் செய்கிற. ஆனால் நான் செய்யறதுக்கு அனுமதி அதை அளித்தேனா? நான் அழிச்சா அது வேற.
வெட்ட வெளியே ஒரு வேலை செஞ்சா அது வேற வேற வேற. அங்கேயே நீ சிரமப்படுற, புரியுதா? தூங்குகிற ஒரு மனிதனுக்குள்ள ஒரு சுவாசம் உள்ள போயிடுச்சுன்னா அவனே பரவசமாகி அவனே நாளைக்கு சாக்கில் பணத்தை தூக்கிட்டு ஓடியாருவான், புரியுதா? சாக்கில் பணம் தூக்கிட்டு வருபவன் மனிதனாக இருந்து வர முடியாது. அவனுக்குள்ள சுவாசத்துக்குள்ள போய் ஏதாவது ஒரு பஞ்சர் வேலையை பஞ்சர் ஒட்டினாதான் வருவான், புரியுதுங்களா? இந்த உலகத்தில் ஞானிக்காக பணி செஞ்சவன் அத்தனை பேரும் அவனுக்குள்ள உடல் ரீதியா பாதிப்பா இருந்ததை அந்த இடத்த கிழிச்சு விட்டுட்டு அந்த ஸ்தலத்தை எல்லாம் பிதுக்கி எடுத்துட்டு அங்கே பஞ்சர் போட்டு இவர் ஒட்டினது, அந்த ஒட்டினதை பார்த்துட்டு வியர்ப்பாகி ஓடி வர்றான். அவன் வாழ்க்கையில நொந்து நூலாகி போனதை அதை சரி செஞ்சு விடுறாங்க, அதை பார்த்துட்டு ஓடி வர்றான். அவனுக்கு தொழிலில் படுத்துட்டான், திடீர்னு திரும்பி பார்த்தா தொழிலில் வசந்த மாளிகை உருவாயிருச்சு. எவனோ ஒருத்தர் சம்மந்தம்லாம் வந்து நான் உங்களுக்கு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா மாறினான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த சாமி சம்பந்தமான என்னென்ன பணி செய்யணுமோ அதுக்கெல்லாம் பணத்தை கொண்டாந்து கொட்டுறான், புரியுதுங்களா? அவர் எந்த மேஜிக்கை செய்யலை, அவர் இவனுக்குள்ள இருந்து இத்தனை % அலைவரிசையை உள்ள அமைச்சு அவனை சரி செய்யணுங்கிறது தான் அவருடைய விஷயம். அப்போ அவன் சரி செய்யப்பட்டவன், அவனால சில மக்கள்கள் வாழ்வார்கள். அவர் என்ன சொல்றாரு, என்னால் வாழ்வார்கள் இல்லை, அந்த மனிதனையே நான் சும்மா நார்மலாக விட்டேன்னா வாழ மாட்டான். இப்போ நீ இருக்கிற ஒரு 50 பேர்த்துக்கு பார்த்துக்கன்னு தான் உன்னை நாங்கள் பூமிக்கு அமுச்சு வச்சேன். நீ என்ன பண்ணுறன்னா 5 பேர் உன் குடும்பத்தை மட்டும் தான் பார்க்குற, 45 பேர் வரும்போது கண்ணை கட்டிக்கிற. அப்போ உனக்கு என்ன பண்ணுறேன்னா உனக்கு வந்து இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. உன்னை என்ன பண்ணணும்னா உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு உனக்கு ஒரு பஞ்சர் போட்டு விட்டுறேன், ஒரு முள்ளை குத்தி விட்டுறேன் உன் டீப்பு தான் உடம்பு. அப்போ நீ என்ன பண்ணுற, கொய்யாமுயான்னு கத்திக்கிட்டே கிடக்குற. அப்புறமா நானே வந்து அந்த பஞ்சரை ஒட்டி விட்டுறேன். அப்போ நீ என்ன பண்ணுற, பரவசமாகி இனி இந்த உடல் போயிருக்கோம், இனி இந்த உடல் இருந்தால் இறைவனுக்கு தான் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா, இறைவனுக்கு சோறு போட்டால் சோறு திங்க மாட்டார். எந்தெந்த ஏழைகள் பசித்தா இருக்கிறவளோ அவருக்கெல்லாம் சோறு போடுவோன்னு கிளம்பி வர்றேன். அப்போ இறைவன் சொல்கிறார், சரிதான், சரியான வேலை. அப்போ உன்னால் 100 பேர் சாப்பிட்ணும், ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா அதை மறந்து போய் 5 பேருக்கு சோறு போட்டுக்கிட்டே இருந்த. இப்போ பஞ்சரை போட்டு ஒட்டி விட்டோன்னா நீ கரெக்டாக 100 பேருக்கு சோறு போடுற. போ, உன் வேலை முடிஞ்சு போச்சுன்னா அடுத்தது பஞ்சர் போட அவர் கிளம்பிடுறார். பஞ்சரை போடுவது ஒட்டுவது இதான் வேலை. ஆனால் காசு வாங்காமல் பஞ்சர் போடுறது, பஞ்சரையும் ஒட்டிடுறது. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இறை சேவைக்குள்ள அவரை ஈடுபடுத்திக்கவே இல்லை, உங்களையே ஈடுபடுத்திக்க விட்டுறாரு, புரியுதா? இந்த அன்னதானத்துக்குள்ள இறைவன் ஆசீர்வாதம் தான் பண்ணாரு. இந்த அன்னதானத்தை நடத்துறதும் அன்னதானத்துக்கு ரூபா அனுப்புறதும் எல்லா வேலையும் செய்யறதும் மனிதன் தான் செய்யறான், புரியுதுங்களா? அப்ப இறைவன் என்ன பண்றாரு, அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இது இயல்பாக இயங்கும், உங்களை நீங்களே நல்வழிப்படுத்திக்கங்க. அட பாவியலா, பூமிக்கு போனீங்களடா, நீ மட்டும் சோறு தின்னு சுகமா தூங்காதடா, எதிரில் ஒருத்தன் பட்னியா இருக்கான் அவனுக்கு சோறு போடுறா அப்படிங்கிறத நீ கொஞ்சம் பிரிச்சு கொடுறா, நீ கொஞ்சம் சொல்றா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறது தான் பஞ்சரை போட்டு ஒட்டி விட்டு அப்புறம் உங்களை களத்தில் இறக்கி விட்டு இனி பஞ்சர் உனக்கு போட வேண்டியதில்லை, நம்புறேன், நான் வருகிறேன், நீ வந்து உதவு அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்க உதவலைன்னா திருப்பி பஞ்சர் போடுற மாதிரி தான் ஆகும், அவ்வளவுதான் விஷயம். இது உதவு அப்படிங்கிறத விட உன் வாழ்க்கையை இது வந்து ஒரு உயர்வாக நீ எடுத்துக்கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். நீயும் வாழணும், பிறரும் வாழணும், நீயும் ரசிக்கணும், பிறரும் ரசிக்கணும், அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்போ உன்னால் உனக்கு ஒரு பொருள் கொடுத்துருக்கிறதே நீ பிறரை காப்பாற்றுவ, பிறருக்கு ஏதாவது செய்வங்கிற நம்பி தான் உன்ட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம். நீ உனக்கு மட்டுமே வச்சுக்கிட்டே இருந்தனா அது என்ன பண்ற? கலையை கொடுத்துட்டாரு, நான் போய் எங்கேயாவது மரத்தடியிலே தூங்கிக்கிட்டு என் வீட்டுக்கு கட்டில் கீழே படுத்து கிடந்தேன்னா என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? அப்போ அவர் என்ன சொல்றாரு, உனக்கு எதற்காக இந்த சுவாசத்தை வந்து இந்த டீப்பே வெடிச்சிடாம இருக்கிற அளவுக்கு எதுக்கு காத்து கொடுத்தேன்? கட்டில் கீழே படுத்துக்கவா? இல்லை பரவசத்தில் அப்படியே பார்த்துட்டு ஆஹா ஆகா 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 அப்படின்னு சொல்றதுக்கா? அது இல்லை. இந்த காத்தை அவ்வப்போது காத்து இல்லாத சைக்கிள் நிறைய வருது, அதுக்கு கொஞ்சம் செலுத்து போ அப்படின்னாரு. அவருக்கு பஞ்சர் போடுற வேலை, எனக்கு காத்தடிக்கிற வேலை, புரியுதா? ஜோதி பஞ்சரை போட்டுது, நீ காத்தாடுறாங்க, நான் கொஞ்சம் காத்தடிச்சோம், அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுச்சிங்களா? இப்போ இதில் வந்து என்னுடைய ரோல் வந்து குரு ஞானி இதெல்லாம் இல்லை. அவரே படைக்கப்பட்டவனே பஞ்சர் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறான், படைக்கப்பட்டவனால் படைக்கப்பட்டவன் காத்தடிக்கிறான், புரியுதுங்களா? அவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து அதை உன்னதமாக தெரிஞ்சு இதுதான் செயல்படுத்தணுங்கிறது தான்
ஞானத்தோட தத்துவமாகவும் போதனையாகவும் நம்ம வந்து சொல்கிறது. அப்போ ஒருத்தர் கிடைக்கப்படுற எல்லா செயலும் ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் நல்ல செயலுக்காக தான் கிடைக்கப்படுது. அதை நமக்குள்ளேயே சுருக்கிக்க கூடாது. அதங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும். புரியுதுங்களா? அதான் ஒரு செயல் செய்யறது. ஒரு செயலில் நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டையே திறந்து வந்துடுறீங்க. திறக்கிறீங்கல்ல, வீட்டை திறந்து வந்துடுறீங்கல்ல. அப்போ அதுக்கான காரணம் என்னன்னா, உனக்கு இந்த உலகமே வீடுறாங்கிறான். எதை சொல்கிறான்? எல்லாமே உன் பொருள் தான் பாரு. அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் எவனும் இல்லை, போய் துண்டை உரிச்சு படுத்துக்க. அது கட்டை இருக்கு, அங்கே படுத்துக்க. இப்போ திருவண்ணாமலையில் நீங்கள் எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். அது எப்படின்னா, எங்கே வேணாலும் படுத்துக்கலாம்னு அவன் சொல்லிட்டான்னா, இது எல்லாம் உன் இடம் தான், போ எங்கே வேணாலும் படுத்து தூங்கு. இதுக்குள்ளே நீ எதுக்கு ஒரு பெரிய இதான் என் இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க? நீ எங்கே வேணாலும் படுத்துக்க. ஆனால் ஒரு அறையில் படுத்து சுகத்தை அனுபவிப்பவனோட அதிகமான சுகத்தை நீ அனுபவிப்ப, நீ படுத்துக்கடா, நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுவான். இதுதான் வெட்ட வழி தத்துவம். புரியுதுங்களா? நம்ம ஆளுங்க வடலூரை திருப்பதி மாதிரி மாத்துறேன்ட்டு உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. புரியுதுங்களா? அது வந்து மாற்றணும்னு நினைக்கிறவன் தாங்க மாற்றணும். பஞ்சரை நீங்களே ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் அவன் என்னது? யாரால் ஒட்டப்படணுமோ அவங்க தாங்க அதை ஒட்டணும். அதுதான் விஷயம். புரியுதுங்களா? அதான் வந்து கர்த்தரே, உங்க கர்த்தரே சொன்னார்ல, பிற தண்ணிகள் தாகம் தீர்க்கும், என் தண்ணி தாகமே வராது. அதான் ஞானஸ்தானம். புரியுதா? அப்போ நீ பஞ்சர் ஓட்டினா பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். நான் ஓட்டினா அவ்வளோதான். அந்த டீப்புக்கு திருப்பி பஞ்சரே தேவை கிடையாது. அந்த டீப் என்ன ஆகும்? காயகல்பமாக மாறி போகும். அவ்வளோதான் விஷயம்.